श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा सदा यत्तात्मसद्धातिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपतां भुजैर्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमच्छटारयतिराज कृपावलम्बं सौम्योपयन्द्रगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशतीकरणप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवाणशीलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजिदं मुनिमाश्रयामः। रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धातिं रामानुजमुनिं भजे। श्रीमाधवाङ्घ्रिजलजत्वे नित्यसेवां प्रेमाविलासे पराङ्कुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं विधिपतिं प्रणमामि मूर्ध्ना। वृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणीप्राणनाथाय पार्थसूदाय मङ्गलम्. ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சிவன் நாராயணனுடைய பெருமை அடியார்களால் தான் வெளிப்படுறது. பகவானுக்கு பெருமை பக்தனாலே. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், எத் பாகவத மாஹாத்மியம் பகவத் பக்தி வர்தனம் அப்படிங்கிறார். எப்போவுமே பகவானுடைய சரித்திரம், பகவானுடைய பெருமை இதெல்லாம் எப்போ வெளிப்படும் அப்படின்னாக்கா ஒரு பக்தன் வரும்போது தான் வெளிப்படும். பகவான் இருந்தால் அவர் இருந்துகிட்டே இருப்பார். அந்த பகவானை வெளிப்படுத்துறது பக்தன்தான். இப்போ எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்குது நம்முடைய பாரத தேசத்தில். ஆனால் சில க்ஷேத்திரத்துக்கு மாத்திரம் பெருமை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா சில க்ஷேத்திரங்களை தான் திவ்ய தேசம்னு சொல்கிறோம். எல்லாமே திருப்பதி தான். எம்பெருமான் எங்கே உகந்து இருக்கானோ அந்த உகந்தருளின நிலம் அப்படிங்கிறார் ஆழ்வார். உகந்து எம்பெருமான் எங்கே எழுந்தருளி இருந்தாலும் அதுக்கு திருப்பதி திவ்ய தேசம்தான். ரொம்ப சொல்லப்போனால் நாம் திருமாளிகை வீட்டில் எழுந்தருளி பண்ணி வச்சுருக்கோமே சாலக்கிராம எம்பெருமான், அவர் கூட திவ்ய தேசம்தான். அவர் ஒன்றும் சிலை இல்லை, அவர் பெருமாள் இல்லையா. நம்ம வீட்டில் நம்ம கூடயே இருக்காரே. சில பேர் கண்ணனாக வச்சுருப்பா, ராமனாக வச்சுருப்பா, நரசிம்மனாக வச்சுருப்பா, எத்தனை மூர்த்திகள் இருக்கா. சாலக்கிராம மூர்த்தியிலே பலவிதமாக இருக்கா. அர்ச்சாமூர்த்தியாக திருமேனியாகவும் பலவிதமாக அவளுக்கு என்ன உபாசனா மார்க்கம், அவளுக்கு என்ன மனசில் ரொம்ப பிரியமாக இருக்கோ அந்த மூர்த்தியை வச்சு வழிபடுறா. இவா வழிபடலைன்னா கூட பெருமாளாக பிடிக்கிறார் அவளை. அப்போது ஒவ்வொரு திருமாளிகை வீட்டிலையும் கூட திவ்ய தேசம்தான். அப்படி தான் நம்ம பெரியவா சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளை ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே வச்சுருப்போம். அது ஓலைக்கொட்டானா இருக்கும். ஆனால் அதுக்கு வெறும் பெட்டின்னு சொல்கிறது இல்லை, கோயில் ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்கிறது.
திருக்கோவில் ஆழ்வார்னு பேர் அந்த பெட்டி. ஏன்னா எம்பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறதுனால அந்த பெட்டிக்கு கூட ஒரு பெருமை. அது திருக்கோவில் ஆழ்வார்னு சொல்கிறோம். அந்த கோவில் ஆழ்வாரில் பெருமாளை எழுந்தருளை பண்ணி நாம் ஆராதிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு வீடும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய திருமாளிகை ஒரு திவ்ய தேசம். ஆழ்வார் கூட சொல்கிறார், திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே, திருப்பார்கடலே என் தலையே அப்படின்னார். தென் திருவேங்கடமே அப்படின்னார். திவ்யதேச கிரமத்தை சொல்கிறார் நம்மாழ்வார். திவ்யதேச கிரமம் சொல்லிகிட்டே ஒரு பற்றி முக்கியமான திருப்பதியில் ஒரு பாசுரத்தில் சொல்லும்போது திருவேங்கடமே அப்படிங்கிறார், திருமாலிருஞ்சோலை மலையே அப்படிங்கிறார். திருவேங்கடம் உயர்ந்த க்ஷேத்திரம் வடக்க, தெற்கு பக்கத்தில் உயர்ந்த க்ஷேத்திரம் திருமாலிருஞ்சோலை. அதனால் திருவேங்கடமே திருமாலிருஞ்சோலையே. அப்புறம் என்ன திருப்பார்கடலே அப்படின்னார். திருப்பார்கடல் திவ்ய தேசம் சொல்லிவிட்டு என் தலையே அப்படின்னார் கடைசியில். என் தலை அப்படிங்கிறார். பெருமாள் உகந்தருளின திருவேங்கடமும் திருமாலிருஞ்சோலையும் திருப்பார்கடலும் ஆழ்வார் தலையும் ஒன்றா. ஆழ்வார் தலையும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசம் ஒன்றா அப்படின்னா அதை காட்டிலும் இது வசத்தியம். ஏன்னா ஆழ்வார் தலையில் யார் இருக்கா? பெருமாள் தானே இருக்கார். எப்போயுமே அடியவர் பெருமாளுடைய கோவில் இல்லையா? அதான் மார்பம் என்னும் கோவில் அமைத்துன்னு ஆழ்வார் சொல்லிட்டாரு. திருமார்பு தான் கோவில், நம்முடைய ஹிருதயம்தான் கோவில். அந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கிறது எம்பெருமான். அப்போது ஒவ்வொரு அடியாரும் கூட நடமாடும் திவ்ய தேசம். அவள்லாம் நல்ல பக்தாள். அவளுக்கு மித்த சிந்தனமே வராது, சுட்டு போட்டாலும் வராது. எதை பார்த்தாலும் பெருமாள் தான், எதை பார்த்தாலும் எம்பெருமான் நினைவு தான் வரும் அவளுக்கு. எப்போ பார்த்தாலும் வயல திருமந்திரம் துவயம் மனத்துண்டே இருக்கும், சொல்லிகிட்டே இருப்பாள். பிரம்மாவும் நான்முகனும் கூட எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணின்னு இருக்காருன்னு ஆழ்வார் சொல்கிறார். நாட்தழும்ப நான்முகனும் ஈசனும் முறையாளேத்த அப்படின்னு சொல்கிறார். அவள் கூட ஒரு க்ஷணம் கூட மறக்கலாம், ஆனால் அடியவன் மறக்க மாட்டானா. ஏன்னா இவனுக்கு நினைவு இருந்தால் தானே மறக்கிறதுக்கு. சுபாவமாகவே இருக்கு இல்லையா? சில பேருக்கு சில காரியம் அவள் அறியாமையே பண்ணுவா. அப்படியும் நம்ம கவனிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நகத்தை கிள்ளிகிட்டே இருப்போம், இல்லை ஏதோ ஒரு துரும்பை கிழிச்சு போட்டு குப்பையாக்கிகிட்டே இருப்போம். துரும்பை கிழிக்கிறது நமக்கு தெரியாது. சுவாரஸ்யமாக யாரோடையும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா கையில் என்ன கிடைக்குதோ அதை போட்டு கிழிச்சுட்டே உட்காந்துருப்போம். என்னத்தை கிழிக்கிறோம், அது என்ன குப்பை விழுறதுன்னே தெரியாது. ஆனால் சுபாவமாக நடக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. சில பேர் எழுதிகிட்டே இருப்பாள், பேசிகிட்டே இருப்பாள், கையில் பேனா கிடச்சா கிறுக்கின்றே உட்காந்துருப்பாள். இப்படி பலவிதமான பழக்கங்கள் இருக்குது. நம்ம அறியாமையே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அதை மாதிரி நல்ல அடியவனுக்கு என்ன சுபாவம் அப்படின்னா, அவன் அறியாமையே அவன் வாயின் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும், திருமந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும், துவயம் சொல்லிகிட்டே இருக்கும், நாமும் சொல்லிகிட்டே இருக்கும். உள் மனசில் பெருமாளுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நினைத்தாதானே மறக்கிறோம். இது சுபாவமாகவே இருக்குது. அதனால தான் பக்தர்கள் ஏற்றம், அடியார்கள் ஏத்தம் அப்படின்னார். அடியார்களுடைய ஏற்றம் ஏன் அப்படின்னாக்கா, அவள் ஹிருதயத்தில் பெருமாள் எப்பவும் இருக்கார், எப்போவுமே இருக்கார். ஏன்னா இவன் விட்டாலும் அவன் விட மாட்டான். அப்படி பெருமாள் ஒரு பிடி பிடிச்சிருவாரான். அதனால் அப்பேற்பட்டதான பக்தர்கள் ஏற்றம். அந்த பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காளோ அது பூரா திவ்ய தேசம். ஏன்னா பக்தால் எங்கே இருக்காளோ அங்கே தான் பகவான் இருப்பான். சும்மா பகவான் மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் இங்கே வர்றதே எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம பிடிக்கத்தானே வரான். பட்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இந்த பெரிய பெருமாள் படுத்துன்னு இருக்காரை நீட்டி என்னைக்கு கிளம்புவார் பரமவத்துக்குன்னு கேட்டார். அவர் சொன்னார், அவர் இனி ஒருத்தன் இங்கே இல்லைங்கிற வரைக்கும் கிளம்ப மாட்டார்னார். இன்னும் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இல்லை, இனிமே பரமபதத்துக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஜீவன் இங்கே இல்லைங்கிற ஒரு நிலை வருமே, அது வரைக்கும் இந்த திருக்காவேரி கரையை விட்டு அவர் பெயர மாட்டார் அப்படின்னா. அப்போ பரமபதம் எப்பயாவது போவார் அப்படின்னா. இது வந்த இடம் சொந்த இடம் ஆகிடுத்தான் ஸ்ரீரங்கம். பரமபதத்தை காட்டிலும் அவருக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கான். அதனால் இங்கேயே பள்ளி கொண்டிருக்கார். எதுக்கு அப்படின்னா நம்மை பிடிப்பதற்காகன்னார். அப்படி பட்டருடைய ஒரு அனுபவம். அப்போது எம்பெருமான் எங்கெல்லாம் உகந்திருக்கானோ அதெல்லாம் திவ்ய தேசம். இருந்தாலும் முக்கியமான திருப்பதிகளைத்தான் நம்ம திவ்ய தேசம் 108 க்ஷேத்திரத்தை
நம்ம ஆச்சாரியாலாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. ஏன் அப்படின்னா ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினத்தினால அந்த பெருமை மித்த எந்த பெருமாளுக்கும் கிடையாது. ஏன்னா வேதவேத்தியனான எம்பெருமான், சில புராணங்கள்லாம் வேதோக்தமான சந்நிதிகள்லாம் கூட இருக்குது, சில க்ஷேத்திரங்கள்லாம் வேதத்திலேயே கூட வருது. ஆனால் அப்பேற்பட்ட க்ஷேத்திரங்கள் ஆழ்வார் பாடலை அப்படின்னாக்கா அதுக்கு பெருமை இல்லையா. பெருமாள் அவரே உகந்திருந்தால் கூட ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணலை அப்படின்னா அந்த பெருமாளுக்கும் ரெண்டாம் பட்சம்தான் அப்படின்னு ஆச்சாரியருடைய நிர்ணயம். அதனால தான் 108 க்ஷேத்திரத்தை தான் நாம் வாழ்க்கையில் ஒரு தரமான எல்லோரும் சேவிக்கணும்னு பிரயத்தனப்படுறோம். ராமானுஜரும் சொல்லியிருக்கார், உகந்தருளினான நிலங்களை எல்லாம் போய் சேவிக்கணும் அப்படின்னார். உகந்த அருளின நிலம் எதுன்னா ஆழ்வார்கள் உகந்து உகப்பாக மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசங்கள். எல்லா க்ஷேத்திரங்களும் போகலைன்னா கூட இந்த 106 க்ஷேத்திரம் நில உலகில் கீழே இருக்குது. இதெல்லாம் இந்த 106ஐயும் நாம் சேவிச்சிடணும். அதுக்கப்புறம் பரமபதத்திலையும் க்ஷீராப்தியான திருப்பார்கடலும் பரமபதமும் எம்பெருமான் நமக்கு காட்டுவான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் நிர்ணயம். அதனால் ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச்செயல் ஏத்தம் தாழ்வாது மின்னி அவர்தாம் வளர்த்தோர் அப்படிங்கிறார். இந்த ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச்செயல் ஏத்தம் இது ரெண்டும் உயர்ந்தது அப்படின்னார். இந்த ஆழ்வார்களையும் அருளிச்செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர் தாம் நரகில் வீழ்வார்கள் அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். ஆழ்வார்கள் அருளி செய்ததான தமிழ் பிரபந்தமான திவ்ய பிரபந்தங்களையும் எவனொருவன் இழிவாக பேசுகிறானோ, இல்லை அதெல்லாம் ஏதோ கவிதைன்னு சாதாரண ஒரு பாட்டு மாதிரி நினைக்கிறானோ அவனுக்கு நரகம் நிச்சயம்னு மாமுனிகள் சொல்கிறார். இது உயர்ந்த கிரந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வேதத்துடைய ஒரு டிரான்ஸ்லேஷன்னு சொல்கிறோமோ இல்லையா, மொழிபெயர்ப்பு. சமஸ்கிருதத்தில் இருக்கிறதான வேதத்தை தமிழில் நமக்கு ஆழ்வார்கள் கொடுத்தா. அதனால் இது ஏத்தம். அதுக்கு தான் நமக்கு 2 வேதம் 2 கண் நமக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு 2 கண். ஒன்று வடமொழி வேதமான வேதம், இன்னொன்று தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல், ஆழ்வார்கள் பண்ணின அருளிச்செயல். அதனால் 2 கண்ணாலையும் பார்த்தாதான் நமக்கு சமமான காட்சி தென்படும். அதேமாரி எம்பெருமானை நாம் நோக்குவதற்கும் எம்பெருமானை அடைவதற்கும் 2 பிரபந்தத்தையும் நாம் வச்சுட்டு தான் பார்க்கணும். அதனால தான் ஆச்சாரியால் எல்லாம் வேதத்துக்கு துல்லியமாக திவ்ய பிரபந்தத்தையும் கொண்டாடினான். அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தத்தை அருளினதான ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களை நேற்றைய தினம் 3 ஆழ்வார்களுடைய வைபவத்தை நாம் அனுபவித்தோம். வையந்தகளியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காய் செய்ய சுடராளியா நெடுக்கிய சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்னன்னு முதலாழ்வார் ஒரு தீபம் போட, அன்பேதகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடிதிரியாய் நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படின்னு பூதத்தாழ்வார் இன்னொரு தீபம் போட்டார். நடுவில் இருந்த பேயாழ்வார் தரிசனம் பண்ணுறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்னு அப்படின்னு எம்பெருமான தரிசித்ததை ஆனந்தமாக அங்கே 100 பாசுரம் 3 திருவந்தாதி. அந்தாதினாக்கா முடிகிற பதம் அடுத்த பதத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். இதுக்கு அந்தாட்சரின்னு பேர், அந்தாதின்னு பேர். அந்த கிரமத்தில் ஆழ்வார் இந்த கிரமத்தை ஆரம்பிக்கிறார் பிரபந்தத்தை. இதில் நம்ம அமுதனார் இந்த பாசுரம் ஒன்று புற இருள், இன்னொன்று உள்ளே இருக்கிற அக இருள். அகமும் புறமும் தூய்மை ஆகணும், ஆனால் தான் எம்பெருமான் கிடைப்பான்னு இந்த 3 பேரும் தத்துவத்தை சொல்கிறான். ஏதோ தீபம் போட்டார் தரிசனம் பண்ணார்னு சொல்கிறார், ஆனால் உள்ள அர்த்தம் என்னன்னா அது அப்படியே அமுதனாரங்க ராமானுஜன் உத்தந்த இதில் கூட சொல்கிறார். வருத்தும் புறவிரல் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி. பொய்கையாழ்வார் போட்ட தீபம் எது அப்படின்னா நம்மளையெல்லாம் வாட்டி வதைக்கிறதே. வருத்தும் புற இருள் மாத்த. இந்த புறம் வெளியில் நமக்கு நிறைய நிர்பந்தம் இருக்குல்லையே, இடைஞ்சல் என்ன இருக்குது, பிரகிருதி. இந்த பிரகிருதி
நம்மளை சும்மா இருக்க விடாது. சத் சங்கத்துக்குன்னு போனால் நம்மளை போக விடாது. இந்த உலகத்தில் இருக்கிற அல்பமான விஷயங்கள் நம்மளை இழுக்கும், உயர்ந்த விஷயத்துக்கிட்டக்கே போக விடாது. அதனால தான் வருத்தும் புற இருள் மாற்ற, நாம் பார்க்குற நம்ம சுற்றி இருக்கிறதான புற இருள் இருக்கே, எம்பெருமானை காமிக்காமல் நம்மளை ஒரு இருட்டு அப்படி மறைச்சின்னு இருக்கு. எம்பெருமான் தெரியாமல் நமக்கு அப்படி ஒரு அந்தகத்தை ஏற்படுத்துறது. அதை நீக்குனாராம் யாருன்னா பொய்கை ஆழ்வார். முதல் திருவந்தாதியோட அர்த்தம் என்னன்னா புற இருள் மாற்ற. இந்த எம்பெருமானுடைய கைங்கரியம், அவனுடைய திருவடி கிடைக்க விடாதைக்கு முதல்ல பண்ணுறது இந்த பிரகிருதி, இந்த உலகத்தில் இருக்கிறதான சாமான்யமான விஷயங்கள், அல்பமான விஷயங்கள். ஆனால் நமக்கு ஏதோ பெருசாக தோணும், அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்னு தோணும். ஆனால் என்னாகும், ஒரு சமயம் எதுவுமே உதவாது நமக்கு. தனானி பூமோ பசவச்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி சகா ஸ்மசானே சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த பிரகிருதியில் நாம் சம்பாதிக்கிற விஷயம் நம்முடைய இருக்குமான்னா இருக்காதுங்கிறா. நாம் சம்பாதிச்சதான தனங்கள் எல்லாம் இங்கேயே தங்கி போயிடும். நாம் சம்பாதிச்ச சம்பாத்தியமெல்லாம் நாம் எடுத்துன்னு போக முடியுமா? ஒரு மூட்டை கட்டி நம்மோட அனுப்புவாளா? முடியுமா? ஐயோ இவ்வளோ சம்பாதிச்சாரே, பல கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சுருக்காரே, போகிறாரே, ஒரு மூட்டை தலையிலையான வச்சு அனுப்பணும், கூட இருக்கிறவன் அனுப்புவாளா? 5 பைசா வைக்க மாட்டான். 1 பைசா 1 ரூபா வச்சா கூட அதையும் எவனோ எடுத்துன்றுவான். அது கூட வராது. அதுதான் சொல்கிறான் புற இருள். இங்கே இருக்கிற அந்த அந்த உலகத்தில் இருக்கிற திரவியங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் நம்மளை ஏமாற்றும். அதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு நம்மளை பிரமிக்க பண்ணோம். அதனால சொல்கிறார், வருத்தும் புற இருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும். மறைதான வேதம் இருக்கும் இல்லையோ, வேதத்தை தான் ஆழ்வார் தமிழில் பண்ணுறார். சொல்கிறான் இல்லையா, வேதம் தமிழ் செய்தான் தமிழ் செய்தான்னா. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த சாஸ்திரத்தை விஷயத்தை தான் தமிழில் நமக்கு எளிமையாக சொல்கிறார் ஆழ்வார். அந்த இடராளி நீங்கிறதுக்கு எம்பெருமானுடைய பூர்ண கிருபை நமக்கு வேணும். இருந்தால் தான் இந்த பிரகிருதி பொய்ன்னு நமக்கு புரியும். அதுக்காக எதுவுமே வேண்டாமான்னா எல்லாம் வேணும் தான். அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா. பணம் வேணும், இருக்க இடம் வேணும், எல்லாம் பந்துக்கள் எல்லாம் வேணும் தான். ஆனால் அவளே சாஸ்வதம்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்பு. எல்லாம் ஒரு நாடகம். பார்ட்டு நாடகத்தில் சீன் முடிஞ்சாச்சுன்னா கீழே மேடையை விட்டு இறங்கிடணும். நான் நிற்பேன்னு நின்னாக்கா அங்கே டைரக்டர் வந்து கழுத்து பிடிச்சி இறங்கடா, அடுத்த சீன் தான்டா உனக்கு அப்படிம்பார். இல்லை உன் சீன் முடிஞ்சு போச்சு இறங்கு அப்படிம்பார். இதெல்லாம் ஒரு நாடகம் தானே. பிரயாணம் போயிட்டே இருக்கோம், நம்ம ஸ்டாப் வந்தால் இறங்கித்தானே ஆகணும். நான் போயிட்டே இருந்தேன்னா எங்கே போகிறது, நம்ம வாங்கின டிக்கெட்டுக்கு அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பிரகிருதி சம்பந்தம் அதைத்தான் சொல்கிறார் முதல் திருவந்தாதியில். இந்த வருத்தும் புற இருள் மாற்ற, இந்த புற இருள் இருக்கே, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண விடாதைக்கு, எம்பெருமானை அறிய விடாதைக்கு நம்மளை போட்டு அமுக்கின்னு இருக்கே, அப்படி பிரகாசமாக நமக்கு தெரிகிறது இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு. அந்த அல்பமான விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பூர்ண கிருபையினால தான் போகணும். அதனால் இந்த தீபத்தை போட்டேன்னார் ஆழ்வார். அந்த 100 பாசுரத்துலேயும் இன்னும் விஸ்தாரமாக சொல்கிறார். இப்போது வெளியில் நமக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குது, அதை பொய்கை ஆழ்வார் சொல்லிவிட்டார். வெளியில் என்னெல்லாம் இடைஞ்சல் இருக்குது, புற இருள் மாத்த என் பொய்கை பிரான் மறையின், வேதத்தோட மறையின் குருத்து அப்படின்னாக்க ஒரு மரம் இருக்காக்க, மரத்தில் இருக்கிற நுனி இருக்கும் இல்லையா, அந்த கொழுந்து அது நன்னா இருக்கும். அது வாடாமல் இருந்தால் தான் அந்த மரம் நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று என்ன கேட்டாக்கா, முதல்ல அந்த கொழுந்து தான் புஷ்பிக்கும், பூக்கும். அதுக்கப்புறம் தான் அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு மரத்தோட ஆரம்பம் எங்கே இருக்குன்னா கொழுந்தில் தான் இருக்குது. அதே மாதிரி எம்பெருமானுடைய வைபவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உபனிஷத்து அப்படின்னு இருக்கு வேதத்தில். அந்த உபனிஷத்துக்கள் தான் எம்பெருமானுடைய வைபவத்தை விஸ்தாரமாக சொல்கிறது. அந்த உபனிஷத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையாக நமக்கு கொடுத்தா. அதனால தான் திருப்பாவை ரொம்ப ஏற்றம். அந்த உபனிஷத்தில் இருக்கிறதான வேதத்தின் உச்சி உபனிஷத்து. அந்த உபனிஷத்தோட முக்கிய தாத்பரியம் என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வருது அப்படின்னா, நாராயண பரம் பிரம்ம தத்துவன் நாராயண பரஹா, நாராயணனே பரந்தெய்வம்.
நாராயணாத் பரம் நாஸ்தி, நாராயணனை காட்டிலும் இன்னொரு தெய்வம் இல்லை. இப்படிலாம் வேதம் சொல்கிறது இல்லையோ. வேதத்துடைய முக்கிய பாகம் உபனிஷத்து, உபனிஷத்தோட முக்கிய தத்துவம் நாராயண பரத்துவம். அதனால் எம்பெருமான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆண்டாள் ஒரே வாக்கியத்தில் முடிச்சுவிட்டா. அதனால தான் திருப்பாவைக்கு ஏற்றம். மித்த ஆழ்வார்களாம் விஸ்தாரமாக சொன்ன விஷயத்தை நம் நாச்சியார் ஒரு வரியில் சொல்லிவிடுவாள். அதனால் நாராயணனே அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இங்கே சொல்கிறார். அந்த நாராயணன் இந்த புற இருளை நீக்கி நம்ம ஆட்கொள்ள வேணும் அப்படின்னு, அதுக்கு தான் வையந்தகழியாய் வெளி வஸ்துக்களெல்லாம் சொல்கிறார். வையம் இந்த உலகம், வாறுகடல், வெய்ய கதிரோன், இத்தனையும் புற இருள் நமக்கு இப்போது கண்ணில் பார்க்குற விஷயங்கள். அப்போது அந்த புறம்பான விஷயங்கள் நம்மளை அண்டவிடாதிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆழ்வார் நம்ம ஜாக்கிரதைப்படுத்துகிறார். அதை பார்த்து மயங்கிடாதே அப்படின்னு முதல் திருவந்தாதி. ரெண்டாம் திருவந்தாதி சொல்கிறார், இறைவனை காணும் இதயத்து இருள்கட ஞானமென்னும் நிறைவிளக்கேத்திய பூதத் திருவடிதாள்கள். இதயத்தில் இருக்கிற இப்போ புற இருள் வெளியில், அங்கே ஒரு இருள் இருக்குது. அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டா கூட உள்ளே ஒன்று உட்காண்டிருக்கேன். இன்றைக்கி கைங்கரியம் பண்ண போருமே அப்படின்னு தோணும். இன்றைக்கி ஒரு 1008 தரம் திருமந்திர ஜபம் பண்ணுவோன்னு உட்காண்டா 10 நிமிஷம் 108 ஆன உடனே 108 அந்த மணி வந்த உடனே போருமோ, நாளைக்கு பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணும். அந்த 1008 அடுத்த மணி உருட்ட விடாது. உள்ளுக்குள்ளே ஒன்று உட்காண்டிருக்கு, அக இருள்னு பேர் இருக்குது. அந்த ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அப்படியே சொல்லும் உள்ளே உட்காந்து போருமே போருமே போருமே, நாளைக்கு சொல்லிக்கலாமே, சொல்லிகிட்டே இருக்கும்போது பண்ணியே ஆகணும் அப்படின்னு எப்படியோ சிரமப்பட்டு உருட்டுவோம். ஒரு 200 வந்துடும். உடனே 200 வந்துடுது, போருமே உள்ளே சொல்லிகிட்டே இருக்கும். அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி அப்படி எப்படியோ சமாளித்து 500 வந்துட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்துடுவா. வந்த உடனே சார் இல்லை அம்மா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. யாரோ வந்துட்டா இல்லை செல் அங்கே ஃபோன் அடிச்சிடும். ஃபோன் அடித்தோடனே இதெல்லாம் பறந்தே போயிடும். அது என்ன தலைபோகிற விஷயமா இருக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. ஏதோ நிறைய பார்த்துருக்கேன், நேரில் கூட அப்படி பேச மாட்டான். ஆனால் ஃபோன் அவ்வளோ நாளைக்கு பேசுகிறா, என்னன்னு தெரியல. அதே ஆள் நேரில் பேசிக்கலாமே, அதே ஆள் சார் வணக்கம் போயிட்டு வாங்க, அவ்வளோதான். அப்போது பிரமை இதெல்லாம். அப்போது உள்ளுக்குள்ளே ஒன்று உட்கார்ந்துட்டு நம்மளை திருமந்திரமோ கைங்கரியமோ ஜபமோ தபமோ பண்ண விடாதைக்கு நம்மளை ஆட்டுறது ஒன்று உள்ள பஞ்சேந்திரியங்கள்னு பேர் இருக்குது. 5 விதமான இந்திரியங்கள் நம்மளை ஆட்டின்னு இருக்கு. அந்த உள்ள இருக்கிற அஜ்ஞானம் அது என்ன பண்ணும், ஏதோ ஒரு காரணத்தை தேடிகிட்டே இருக்கும். அப்போது நாம் எப்படியோ சமாளித்து புத்தி கட்டளையிடும், உட்காரு, எந்திருக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறச்சு இந்த இந்திரியங்கள் விடாதைக்கு அதோட சண்டை போட்டுன்னு இருக்கும். ஒன்று கால் வலிக்கும், இல்லை கை வலிக்கும், இல்லை ஏதோ அயர்வு வரும், தூக்கம் வரும். புத்தி சொல்லும் தூங்காதே ஜபம் பண்ணு அப்படிங்கும். ஆனால் இந்த சரீரம் அப்படியே நம்மளை போட்டு உருக்கும். அப்போது இதுதான் உள்ளே இருக்கிற இறைவனை காணும் இதயத்து இருள்கட. உள்ளுக்குள்ளே ஒரு இருள் இருக்கு. அதுக்காக இந்த ஆழ்வார் ஒரு தீபம் போட்டாராம். ஞானமென்னும் சுடர் விளக்கேத்திய பூத திருவடிதாள்கள். அந்த புற இருளுக்கு ஒரு அபியாசம் வேணும், அக இருளுக்கு ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் தான் உள்ளே இருக்கிற அஜ்ஞானம் தொலையும். அந்த அஜ்ஞானம் தொலையணும் என்னென்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான் திருவடி ஆசிரியக்கணும். நல்ல ஒரு ஆச்சாரியனுடைய கிருப்பை கிடைக்கணும். கிடைச்சாதான் இது ரெண்டும் சித்திக்கும். அதனால் அமுதனார் அங்கே ஆழ்வாருடைய வைபவத்தை பூரா ஒரு பாசுரத்தில் இதுலேயும் சொல்கிறார். இறைவனை காணும் இதயத்திருள்கட ஞானமென்னும் நிறைவிளக்கேத்திய பூத திருவடிதாள்கள் நெஞ்சத்து உரைய வைத்தாலும் ராமானுஷன். ஆனால் ராமானுஷன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கணும். ராமானுஜனுடைய கிருப்பை இல்லைன்னா ஒன்றும் சித்திக்காது. ஏன்னா நம்மளால தான் முடியாதே. நாம் என்ன பண்ணினாலும் நம்மளை இந்த பிரகிருதி பண்ண விடாது. அப்போ அதை விட்டு சமாளித்து நாம் எம்பெருமான் திருவடி ஆசிரியக்கணும் அப்படின்னா நம் ராமானுஜன் கிருப்பை வேணும். இருந்துட்டா போகிறோம். மித்த வேலையெல்லாம் அவர் விரட்டி அடிச்சுடுவாராம். ஏன்னா
கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் பொன் சார்ங்க வில்லும் புடையார் புரிசங்கமும் இப்பூதலம் காப்பதற்குன்னு இடையே ராமானுஜமுனியாயின அப்படிங்கிற. ராமானுஜமுனி யார் அப்படின்னா, அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வனான எம்பெருமான் லக்ஷ்மிகாந்தன் அலர்மேர்மங்கை மணாளனான எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய கைத்தளத்தில் இருக்க சங்கு, அந்த சங்கு, ஆளி என்னும் படையோடு நாந்தகங்கிறதான அந்த வில்லு, படர் தண்டுங்கிறதான அந்த கதை, ஷார்ங்கங்கிறதான அந்த வில்லு, 5 ஆயுதம் கையில் வச்சுருக்கார. இந்த 5 ஆயுதம்தான் ராமானுஜ முனியாக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த ஒள்வாளுருவி வெட்டி களைந்த அப்படின்னார். நமக்கு இந்த பாப்ப வினையெல்லாம் உள்ளே உட்காண்டிருக்கோம் இல்லையா, அதை சாதாரணமாலாம் நீக்க முடியாதான். ஆயுதம் கொண்டு தான் வெட்டணும். சில செடியை கையால் பிடிங்கிடலாம், சில செடியை என்ன பண்ணணும், ஆயுதம் கொண்டு வேரோடு பேர்த்து எடுக்கணும். அப்போ தான் அது அடுத்து முளைக்காது. அப்போ சாதாரணமான ஆயுதங்களை கொண்டு எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் பெருமாள் பஞ்சாயுதங்களை வச்சுருக்கார். அந்த பஞ்சாயுதங்கள் தான் ராமானுஜனாக வந்தது. நமக்கு தான் அந்த பஞ்ச இந்திரியங்கள் ஆற்றதை, அந்த பஞ்சேந்திரியங்களையும் துவம்சம் பண்ணுறதுக்கு பஞ்சாயுதம் தான் வரணும். பஞ்சாயுதம் நேராக வருமா? ஆனால் வராது. அதெல்லாம் புராண காலத்தில் தான். ஏன்னா நாமெல்லாம் ராவணனா, கம்சனா, கும்பகர்ணனா அப்பேற்பட்டவாளுக்கு தான் பெருமாள் ஒருவர். நாமெல்லாம் சும்மா ஏதோ சோனி. நமக்கெல்லாம் பெருமாளாக வரணும், பஞ்சாயுதங்களாக வரணும். பஞ்சாயுதங்களாக வரணும். நமக்கு ஆச்சாரியர்கள் வந்தால் போகிறோம். அதனால் பஞ்சாயுதத்துடைய ஒரு அம்சமாக ராமானுஜர் வந்தார் அப்படின்னு அமுதனார் சாதிக்கிறார். ஏன்னா நம்முடைய வினையை களையணும். களைஞ்சி நம்முடைய பாபத்தை எல்லாம் நீக்கி எம்பெருமான் திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா ராமானுஜனான ஆச்சாரியனால தான் முடியும். அதனால தான் அமுதனார் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறார், சேர்க்கிறார். ராமானுஜனுடைய பெருமை, ஆழ்வாருடைய பெருமை ரெண்டையும் சேர்த்து 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 சொல்கிறார். அப்பேற்பட்டதான அந்த திருவந்தாதி, முதல் திருவந்தாதியில் புறையிருளை பற்றி சொன்னார் பொய்கை ஆழ்வார். இந்த உலகம் நம்மளை எப்படியெல்லாம் பாடாப்படுத்தும் அப்படின்னு, அதிலேருந்து தப்பிக்கணும். பூதத்தார் சொன்னார் உள்ள அக இருள் இருக்கே அது நீங்கணும், அப்போ தான் எம்பெருமான் சேவை சாதிப்பான் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த அக இருளும் புற இருளும் நீங்கி போயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் எம்பெருமான் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னொடி போத்தும் இராமானுஜன். அடுத்த பாசுரம் சொல்கிறார். இந்த மன்னிய பேருருள் மாண்டபெண், இந்த பெரிய இருட்டு, அந்த இருட்டில் 2 தீபம் போட்டால் அந்த இருட்டு மாண்டு போச்சு. 3 பாசுரம் ரொம்ப அழகாக இருக்கும் ராமானுஜன் நூத்தந்தாதிலையும். மண்ணி கிடக்குதுன்னா, மண்ணியன்னா அதை நீக்கவே முடியாதான். மண்டி கிடக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மண்டிங்கிறதா மண்ணிய அப்படிங்கிறோம். புதர் மண்டி கிடக்குப்பாங்க, இருட்டு மண்டி கிடக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. மண்ணியங்கிறத தான். மண்ணிய பேரிருள், பெரிய இருள், அது நீங்கிடுத்து. ஆழ்வார் தீபம் போட்டதுனால நீங்கி போயிடுது. அதனால் இவர் சேவிச்சார். அது எங்கே சேவிச்சார்? கோவலூர், திருக்கோவிலூரில் தன்னோடு மாமலரால் தன்னோடு அப்படின்னு. மாமலரால்னா யாருன்னா மகாலட்சுமி, மாமலர்னா தாமரை. தாமரையில் எழுந்தருளிக்கிறதான எம்பிராட்டி மகாலட்சுமி மாமலரால் தன்னோடு. ஏன்னா திருக்கண்டேன் ஆழ்வார் பாசுரம் பாடுறதுனால இங்கே அந்த பதத்தை இங்கே சொல்கிறார். திருக்கண்டார், அதுக்கப்புறம் தான் பொன்மேனி கண்டார். அதனால் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். மித்த எந்த ஆழ்வாருக்கு இந்த திருநாமம் கிடையாது, நம்ம ஆழ்வாருக்கே கிடையாது. தமிழ் தலைவன் அப்படிங்கிற பேயாழ்வார் திருநாமம். தன்னை சொல்லிக்கிறார், நான் தமிழ் தலைவன். தமிழ் அப்படி கொண்டாடுறா. தமிழ் தலைவன் பொன்னடி போத்தும் இராமானுஜர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே அப்படின்னு கொண்டாடுறார். ராமானுஜன் எப்பவும் இந்த பாசுரங்களை உள்ள மனனம் பண்ணிகிட்டே இருக்காராம். எப்போ பார்த்தாலும் 4000மும் அவர் வாக்கில் வந்துட்டே இருக்குமா. அனவரதம் வேத பிரபந்தம், வேத பாராயணம் பண்ணாரா, உபனிஷத் சொன்னாராலாம் தெரியாது. ஆனால் அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா அனவரதமும் ஆழ்வார் அருளிச்செயலைத்தான் ராமானுஜர் அபியாசம் சொல்லின்னு இருந்தார், அனுசந்திச்சுட்டு இருந்தார் அப்படின்னு குரு பரம்பரையில் சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் இந்த அருளிச்செயல் தான் அனுபவம். ஏன்னா அப்பேற்பட்டதான சொல் ஒன்று ஒன்றும்
அதனால் இந்த 3 ஆழ்வார்களும் சேர்ந்து எம்பெருமானை சேவிச்சான்னு அமுதனார் அதை ராமானுஜனோடு சேர்த்து நமக்கு கொடுத்தார். ஆச்சரியமான பாசுரம். இந்த 3 ஆழ்வார்களும் நமக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, தத்துவம் என்ன அப்படின்னா, பிரகிருதியை பார்த்து மயங்காதே, இந்த உலகத்தை பார்த்து மயங்காதே. இது இருக்கிற வஸ்து அத்தனையும் நீ சம்பாதிச்சது இல்லை, நீ படைச்சதும் இல்லை, உன்னை சேர்ந்ததும் இல்லை. அதனால் இது என்னோடது, இதுதான் உலகத்தில் சிறந்தது, இதை காட்டிலும் வேறு ஒன்றும் இல்லைன்னு இந்த பூமியில் இருக்கிற பிரகிருதியை பார்த்து மயங்காதே, இதெல்லாம் அல்பமான வஸ்து அப்படின்னார் முதல் திருவந்தாதியில். 2ஆம் திருவந்தாதியில் உள்ள அகத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கு, நான் 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 நான்கிற அகங்காரம் இருக்க, அந்த அகங்காரத்தை போக்கினாத்தான் எம்பெருமான் சேவை சாதிப்பான். அதனால் நான் எனக்கு அல்ல, எம்பெருமான் நாராயணனுக்கே உரியவன், நாராயணனே நமக்கே. அந்த ஏன்னு சொல்கிறாளே ஆண்டாள், அது என்ன அப்படின்னா அவனுக்கே சொந்த. உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆச்செய்வோம், உமக்கு நாம் ஆச்செய்வோன்னு ஆண்டாள் சொல்லலை. அந்த எழுத்தில் அதுதான் திருப்பாவையோ அருளிச்செயலோ கண்ணா பின்னான்னு சேவிக்கப்படாது. ஒரு எழுத்தை குறைச்சாலும் நீட்டினாலும் அர்த்தம் மாறி போயிடும். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி தான் சொல்லணும், நமக்கு பறை தருவான்னு சொல்லிடப்படாது. குற்றோமே யாவோம் உமக்கே நாமாச்சை, உனக்கே உனக்கே நாமாச்செய்வோம், உமக்கு நாம் அச்செய்வோம்னு சொல்லப்படாது. உமக்குன்னா அது அர்த்தம் கம்மியாக போயிடும். உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா உமக்கே அப்படின்னா உமக்கே அப்படின்னா ஒன்றை தவிர இன்னொருத்தனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். உமக்கு அப்படின்னா உமக்கும் பண்ணுவோம், இன்னொருத்தனுக்கும் பண்ணுவோன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பத்தினி எப்படி இருக்கணும், கணவனுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும். உமக்கும் பண்ணுறேன், அடுத்தாத்து மாமாவுக்கும் காப்பி கொடுக்குறேன்னு நன்னாவாக இருக்கும். அது அர்த்தம் போயிடும். அதனால் திருப்பாவையோ அருளிச்செயலோ பார்த்து பார்த்து சேவிக்கணும். ஆழ்வார் தான் தப்பு இல்லாம சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்காங்களே, தப்பே வரப்படாதான். ஏன்னா ஒரு எழுத்து மாறித்தினா கூட அர்த்தம் மாறி போயிடும். அதனால் நாராயணனுக்கே உரியவன் அப்படிங்கிறதான அந்த அர்த்தம் உள்ள நமக்கு ஏற்படணும். அதுக்கு உள் இருள் நீங்கணும், அஜ்ஞானம் போகணும். அதுதான் 2ஆம் திருவந்தாதியில் நமக்கு பூதத்தாழ்வார் காமிச்சு கொடுத்தார். புற இருள் மாறணும், அக இருள் மாறணும். அதை மாற்றிட்டோம் அப்படின்னா இதுக்கு யார் நமக்கு உதவி பண்ணுவான்னா ஒரு ஆச்சாரியன்தான் பண்ணுவார், நம் ராமானுஜன் தான் பண்ணுவார். அதனால் ராமானுஜன் திருவடி அடைந்தால் நமக்கு இந்த 2 இருளும் நீங்கும். நீங்கினால் பேயாழ்வார் சேவித்த மாதிரி பெருமாள் சேவிக்கலாம். திருக்கண்டேன் பொன்மேன் கண்டேன், இந்த 3 திருவந்தாதியும் நமக்கு உணர்த்துகிற விஷயம், பிரகிருதியை பார்த்து மயங்காதே, நான் 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 ஆட்டம் போடாதே. இது 2ஐயும் ஒழிச்சுட்டே அப்படின்னா எம்பெருமான் தானே சேவை சாதிப்பான். எம்பெருமான் உனக்கு கையில் புகும் நெல்லிக்கனி மாதிரி இருப்பான்னு இந்த முதலாழ்வார் வைபவத்தில் இந்த முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதியில் 100 பாசுரங்கள், 300 பாசுரத்தோட சாரத்தையும் அமுதனார் 3 பாட்டில் கொடுத்துட்டார் நமக்கு ராமானுஜன் நூத்தந்தாதியில். அப்படி ஆச்சரியமாக ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் பொய்யார் பூதத்தார் பேயார் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, எம்பெருமான் அடையிறதுக்கு சுலபமான வழி என்ன, கண்டதையும் பார்த்து மயங்காதே, நான் நான் நான்னு தெரியாதே, இது 2ஐயும் ஒளி, பேயாழ்வாரை போல நீ சேவிக்கலாம் அப்படின்னு 3 ஆழ்வார்கள், முதலாழ்வார் 3 பேரும் நமக்கு உணர்த்தின சரித்திரம். அதுக்கப்புறம் 4வது ஆழ்வாக திருமழிசை பிரான் எழுந்துருளார். இவர் பக்திசார க்ஷேத்திரம்னு இருக்குது, திருமழிசைன்னு சொல்கிறோமே இப்போ. அந்த பக்திசார க்ஷேத்திரம் பூரா ஒரே பெரம்பு காடு. அந்த சமயம் அந்த பெரம்பு காட்டில் அவதரிக்கிறார். பார்கவ ரிஷிக்கும் தேவகன்னிகைக்கும் இவர் அவதரிக்கிறார். அப்போ ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு சொல்லுவாள். ரிஷிகள்லாம் நம்மளை மாதிரி 10 மாதம் செமந்தெல்லாம் பெற்று போட மாட்டான். சங்கல்ப மாத்திரம் அந்த க்ஷணத்தில் அப்படியே உண்டாகும் குழந்தைகள், அந்த க்ஷணத்தில் அப்படி ஜனிச்சிரும். அப்படியே என்ன பண்ணுவா, போட்டுட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்த பார்கவ ரிஷிக்கு அவதரித்தவர் தான் திருமழிசை பிராங்கிறதான திருமழிசை ஆழ்வார். அந்த க்ஷேத்திரத்துக்கு பக்திசார க்ஷேத்திரம் அப்படின்னு இருந்தாலும் திருமழிசைன்னு தமிழில் திருநாமம். அதனால தான் அங்கே அவதரித்ததுனால அவருக்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு திருநாமம் சொல்கிறோம். அப்போது அவர் எப்படி அவதரித்தார், பிண்டமாக அவதரித்தாராம்.
பிண்டம்னா என்ன, நம்மளை மாதிரி கை காலெல்லாம் பூர்த்தியாக இல்லாமல் ஒரு உருண்டை, அவ்வளோதான். ஏதோ கண்ணு காது மூக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்படி அவதரித்த உடனே அப்படியே போட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய கிருபையினால் அவருக்கு அவயவங்கள்லாம் பூர்த்தியாக வந்தது. அப்போ அந்த சமயத்தில் அங்கே ஒரு வேடுவ தம்பதிகள் அப்படி வரா, வேட்டையாடிகிட்டே வரும் பொழுது இந்த குழந்தை சத்தத்தை கேட்டு அதை போய் பார்க்குறா. பார்த்தா தேஜஸ்வியாக இருக்குது அந்த குழந்தை. அதை எடுத்து வளர்க்குறா. ஆனால் வளர்ந்தாலும் இந்த குழந்தை யாரோடையும் ஒட்டலை, ஏகாந்தமாக இருக்குது. அப்படியே வளர்ந்து வர 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 தானே அவருக்கு எல்லாம் சித்திக்கிறது. ஒரு சமயத்துக்கு மேலே அவர் அந்த அப்பா அம்மா கூட இல்லை, அப்படியே சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு க்ஷேத்திரமாக அப்படியே காடாக சஞ்சரிக்கிறார். அங்கே 10 வருஷம், இங்கே 10 வருஷம், இங்கே 20 வருஷம், அங்கே 100 வருஷம், அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாராம். இவருடைய பெருமை என்னன்னு கேட்டாக்கா, பலவிதமான மதங்களையும் போய் பார்த்துட்டு வந்துவிட்டார். அவரே சொல்கிறார், சமணங்கத்தோம், சாக்கியங்கத்தோம், தாழ் சடையோன் இது கத்தோம் அப்படின்லாம் சொல்கிறார். பலவிதமான மதங்களையும் போய் பார்த்து கடைசியில் எதுலேயும் பூர்த்தி இல்லை, அவருக்கு பூர்ணத்துவமே கிடைக்கலை. அப்படின்ன உடனே என்ன பண்ணினார், கடைசியில் தான் எம்பெருமான அவர் சரணடைகிறார். என்னைக்கு எம்பெருமான் திருவடியை ஆசிரியிச்சாரோ அன்னையிலிருந்து பூர்ணன் ஆயிட்டார். அவர் மித்த ஆழ்வார்களை போகிற அவர் இல்லை, அவர் யோகேஸ்வரர். அதனால் ஸ்நானம் பண்ண மாட்டார், உடம்பு பூரா அழுக்காக இருக்கும். ஏதோ கிழிஞ்சு போன கோணி சாக்கு இதெல்லாம் கட்டின்னு இருப்பார். நாம் ஏதோ திருமேனி பார்க்குறச்சு நல்லா பஞ்சகச்சம் 12 திருமணம்லாம் இட்டு நம்ம எழுந்தருளை பண்ணி வச்சுருக்கோம் கோவிலில். அதனால் அவர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக சேவை சாதிக்கிறார். ஆனால் திருமலிசை பிரான் சுபாவம், அவர் எப்படி எழுந்தருளி இருந்தார் அப்படின்னா, அவரை பார்த்தா யாரும் கிட்டக்க போக மாட்டான், ஏதோ பைத்தியம் சுற்றின்னு இருக்குது அப்படிம்பார். ஆனால் பூர்ணமாக இருக்கிறவா அப்படி தான் இருப்பாளாம். இன்றைக்கும் கூட இமயமலையிலெல்லாம் அந்த மாதிரி மகான்கள் இருக்கா. அவள் யாரோடையும் பழக மாட்டாள், கீழேயே வரமாட்டா. நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்தா ஓடியே போயிடுவாள். ஏன்னா நமக்கு அவளை புரியாது. சில பேர்லாம் பைத்திய மாதிரி இருப்பாள், ஆனால் ஞானியாக இருப்பாள். அவள் யாரோடையும் பழக மாட்டாள், அப்படியே குப்பமேட்டில் படுத்துன்னு இருப்பாள். ஆனால் உள்ள பரிபூர்ண ஆனந்த அனுபவம் நடந்துன்னு இருக்கும். யாரோடையும் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாள். அப்படி இருந்தாராம் திருமலிசை பிரான். அப்படி அழுக்கோட அது ஒரு சாக்கையும் ஈக்கையும் கட்டின்னு அப்படியே இருக்கிறச்ச ஒரு நாள் பார்வதி பரமேஸ்வரன் அப்படி மேலே போனாலாம். எங்கள் ரிஷபவானத்தில் அப்படி போயின்னு இருக்கா. இவர் தேஜஸ்வியாக இருக்கார். அழுக்கும் கோணிச்சாக்கும் கட்டின்னு இருந்தாலும் அந்த திருமேனி பளபளக்கிறதாம். உடம்பு பூரா அழுக்கு இருந்தாலும் நாத்தாடுறது வாசனையாக இருக்கான், கமகமகமான்னு இருக்கான் அந்த திருமேனி. அதனால் அங்கே பார்வதி தேவி சொன்னால், அந்த அவரை பார்க்க ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார், பரம வைஷ்ணவராக இருக்கார், விஷ்ணுவோட சாநித்தியம் அவர் திருமுகத்தில் தெரிகிறது, அவருக்கு நாம் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னா பார்வதி தேவி. உடனே பரமேஸ்வரன் சொன்னார், உன் வேலையை பார்த்து பேசாமல் இருக்கு, நமக்கு அடுத்து வேலை இருக்குது, நம்ம நேராக கைலாயத்துக்கு போயிடுவோம்னா. இல்லை சுவாமி போகணும், நான் சொன்னதை கேட்பையா மாட்டையான்னு. இல்லை அவருக்கு ஏதோ நம்ம கொடுக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா. இப்படி ஒரு தேஜஸ்வி, இப்படி ஒரு தபஸ்வி, இவருக்கு நாம் ஏதாவது கொடுக்கலைன்னா நமக்கு பெருமை இல்லை அப்படின்னா தேவி. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் வா அப்படின்னு கீழே இறங்கிவிட்டார். அவர் பெரிய காடு அது தபஸ்ல அப்படி யோகத்தில் உட்காண்டிருந்தார். இவா வரும்போது என்ன பண்ணினார் அப்படின்னா, அவருக்கு இந்த சாக்கு தானே கட்டின்னு இருப்பார், கோணி சாக்கு, அது கிழிஞ்சு போயிட்டு தான் அதை ஊசி வச்சு தச்சின்னு இருக்கிறச்சு இவ போகிறா. போன உடனே அப்படி போய் நின்னா அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துன்னு இருக்கார். அனைவர் பக்திசாரான்னு கூப்பிட்டார். அப்படி பார்த்தார், தலையாட்டினார், அவ்வளோதான். வாரம் சொல்லலை, சுவாகதம் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, தலையாட்டினோடனே அவர், உம்முடைய தேஜஸும் உம்முடைய தபஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேவி உமக்கு ஏதோ கொடுக்கணும் ஆசைப்பட்றா, கேளும் அப்படின்னார். கேளும், எனக்கு கொடுக்க உம்மட்ட என்ன இருக்குன்னார் இவர். உடனே சொன்னார், இல்லை நீர் ஏதாவது வாங்கிக்கணும்னார் அவர். இல்லை உம்மால் கொடுக்க முடியாது, வேண்டாமே, நீர் உம்மை வேலையை பார்த்துன்னு போம் அப்படின்னார். இல்லை நீ கேட்டே ஆகணும், நிர்பந்திக்கிறார். உடனே இவர் சொன்னார், இந்த ஊசி அந்த நூல் போகலையாம், அந்த ஊசியில் நூல் கோர்த்துன்னு இருக்கார், இந்த ஊசியில் நூல் போக வரம் கொடும்னார். கோபம் வந்துடுத்து இவருக்கு, ஏன்னா இவர் எப்பவுமே கோபக்காரர் தானே. என்னை பார்த்து நீ ஊசியில் நூல் போகிறதுக்கு ஒரு வரமா கேலி பண்ணுறையான்னார்.
நான் சொன்னேன், நீர் கேட்கல. எனக்கு என்ன வேணும் அப்படின்னார். ஒரு வைஷ்ணவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா மோட்சம்தான் வேணும். அவன் என்னத்தை அல்பத்துக்கு ஆசைப்படுவானா? எனக்கு 1 கோடி ரூபா கொடு, வீடு கொடு, மனைவி கொடு, மக்கள் கொடுன்னா கேட்பான் வைஷ்ணவன். அவனுக்கு ஒரே கொக்குக்கு ஒரே நோக்கம்னா, இந்த கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நேராக ஒரு குளத்துல போய் இறங்கித்துன்னா முதல்ல ஒரு மீனை பார்க்குமா. அந்த மீன் பிடிச்சா போயிடும். அது பிடிக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுத்துன்னா நின்றுட்டே இருக்குமா. ஏன்னா அந்த மீன் தான் வரணுமா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீன் போயின்னு இருக்கும், இப்படி பார்த்துட்டே நிற்கும். தான் முதல்ல அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறதோ தெரியாது. அது கூட ஒரு வசனம் சொல்லும், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வேற வாடி இருக்குமாம் கொக்குன்னு யாரோ ஒருத்தர் பாடி வச்சிருக்காரு. இந்த கொக்குக்கு ஒரு பாட்டு. இது வைராக்கியத்தை காட்டுறதுக்காக. அதான் வைஷ்ணவன் எப்படி இருப்பான்னு கேட்டார் பக்தர்கிட்ட. கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான்னார். இந்த கோழி என்ன பண்ணும், கிளறி 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 மணியை மாத்திரம் எடுத்து சாப்பிடும். அதே மாதிரி வைஷ்ணவன் என்ன பண்ணுவான்னா, கண்டதையும் பார்க்காம எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து உண்மையான தெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணுவான். சிவன் நாராயணன் இடத்துல கோழியை போல் இருப்பான்னா. கொக்கு என்னன்னா, ஒரு பிடி பிடிச்சா இந்த கொக்கு விடாத மாதிரி எம்பெருமானை பிடிச்சா விடமாட்டான். அதனால் அந்த திட விஸ்வாசம் அதை பார்த்து அதை அப்படி கொத்திட்டு அப்படி போயிடுமா. அதே மாதிரி வைஷ்ணவனுக்கு ஒரே நோக்கு என்னன்னா, அவனுக்கு பரமபதம் ஒன்று தான், மித்ததெல்லாம் அவனுக்கு பெருசு இல்லை. அதனால் சொன்னார், நீர் ஏன் கோவப்படுறீர் அப்படின்னார். எனக்கு மோட்சம் அதுதானே நான் கேட்கணும், அது உம்மால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு கொடு அப்படின்னா, உம்மால் முடிஞ்சது இதுதானோன்னு கோபம் வந்துருத்த அவருக்கு. கோபம் வந்தோடனே என்ன பண்ணினார், தன் சடையிலேருந்து ஒரு முடியை பிடிச்சி இப்படி போட்டார். ஒரு பெரிய பூதம் கிளம்பித்து. அதிலேருந்து கிளம்பின உடனே இவராக பயப்படுறாரு. அதை பார்த்து சிரித்தார். இப்படி கையை திரட்டினார். அழுக்கு ஒட்டின்னு இருக்கோல்லையே உடம்பு பூரா, ஆழ்வார் திருமேனி பூரா அழுக்கு தானே. இப்படி சுரண்டினார். ஒரு உருண்டை வந்தது, அப்படி உருட்டி கீழே போட்டார். அதிலிருந்து பெரிய பூதம் கிளம்பித்தான். இந்த பூதத்துக்கும் மேலே பெரிய பூதம் கிளம்பித்தான். இது போய் அதை சாப்பிட்றது. ஆழ்வார் அனுப்பின பூதம் அந்த பூதத்தை சாப்பிட்டு அவரையும் முழுங்கிறதுக்கு வேகமாக போகிறது. பக்திசாரா என்னை மன்னிச்சுக்கோ, நான் தேவையில்லாமல் ஒன்று இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூதம் ஓடிய போயிடுத்து, மறைஞ்சதுன்னு ஒரு சரித்திரம். இது எப்படி என்ன காமிக்கிறது அப்படின்னாக்கா, ஆழ்வாருடைய திட விஸ்வாசமும் அவருடைய தபஸும். யார் வந்தாலும் இவாளுக்கு லட்சியம் இல்லை, அப்படி இருந்தார் ஆழ்வார். அவர் சரித்திரத்தில் இது ஒரு விசேடமான வைபவம். இப்படி இருந்த ஆழ்வார் பல இடங்களுக்கு போகிறார். இவர் இப்போ வேடுவ தம்பதியினால் வளர்க்கப்பட்டதுனால இவர் அப்படியே அக்ரஹாரங்களுக்கு போகிறச்சே உள்ளே போக மாட்டாராம், வெளியிலேயே அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வருவாராம். அப்போது ஒரு ஊருக்கு போயின்னு இருக்கார். அங்கே பெரிய யாகம் நடக்கிறது. நிறைய வேதம் பிடிச்ச வித்வான்களும் சோமயாஜிகளும் அக்னிஹோத்திரிகளும் உட்காந்து நிறைய பெரிய பெரிய யாகங்கள்லாம் நடந்துன்னு. அந்த யாகம் நடந்துகிட்டே இருக்கிறச்சே இவர் போகிறார் உள்ள. இவர் போன உடனே என்ன பண்ணினார், அங்கே காவலுக்கு 2 பேர் நிப்பாள் இல்லையா வாசல், ஓய் எல்லாம் வரப்படாது அந்த பக்கம் போ அப்படின்னா. அங்கே ஒரு லக்ஷ்மி நாராயணன் எழுந்துருள் இருக்கார். அந்த லக்ஷ்மி நாராயணன் சந்நிதிக்கு முன்னே யாகம் நடந்துன்னு. உடனே இல்லை உள்ளே நீலாம் உள்ளே வரக்கூடாது, ஏன்னா இவர் பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்கார், கிறுக்கு மாதிரி இருக்கார். அழுக்குங்க இழுக்குமா குளித்து பல வருஷம் ஆகிடுத்து, குளிக்காமலாம் உள்ளே வரக்கூடாது போ அப்படின்னு ஏதோ திட்டி அனுப்பிச்சி விட்டா. உடனே இவர் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அப்படியே என்ன பண்ணினார், இப்போ இந்த முன்னாடி எங்கே நடக்கிறதோ அந்த பெரிய வீதி இருக்கும் இல்லையா, உள்ளே வரணுமா, வெளியில் பிரதட்சணம் பண்ணாலும் பிரதட்சணம் தானே. அப்போ என்ன பண்ணினார் ஆழ்வார், அப்படி போகிறார், பெரிய வீதியில் போகிறார். கோவிலை சுற்றி போகிறச்சே உள்ள திருவாராதனம் பெருமாளுக்கு நடந்துட்டுருக்கு. திருவாராதனம் நடந்துட்டே இருக்கிறச்சே இவர் போகிறாரா, பெரிய மூலமூர்த்தி. அந்த மூலமூர்த்தி திரும்புகிறாராம். அர்ச்சகர் அரண்டே போயிட்டார் இல்லையா. ஒரு மூலமூர்த்தி திரும்பினா என்ன, அர்ச்சகர் திருவாராதனம் பண்ணிட்டு அங்கே இருக்கார். ஆழ்வார் எங்கே போகிறாரோ அந்த திசையை நோக்கி திரும்புகிறார் பெருமாள் மூலமூர்த்தி. அப்படியே பிரதட்சணம் பண்ணி அப்படி வந்து நின்ன உடனே பெருமாளும் ஒரு சுற்றி இவருக்கு ஒன்றும் புரியலை, பயந்து வெளியில் ஓடி வந்துட்டார். உள்ள அர்ச்சகர் எல்லாருக்கும் ஒரே சம்பிரமம், யாகமெல்லாம் அப்படியே நின்று போச்சு. என்னது பெருமாள் மூலமூர்த்தி எப்படி திரும்புவார் அப்படின்னா, அதில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இந்த வெரைட்டி நெல் பார்த்தீங்களா,
அவரோட வைபவம். போய் அவர் காலில் விழுங்கோ அப்படின்னார். தடதடான்னு எல்லாரும் போய் விழுந்தா. ஆழ்வார் அப்பவும் அவர் ஆனந்தப்படலை. அவள் வையும் போதும் ஆனந்தப்படலை, எல்லாரும் திருவடியில் விழுந்த உடனே சிரிக்கவும் இல்லை, இப்படியே இருக்கார். அதுதான் அவருடைய வைபவம், திருமழிசை ஆழ்வாருடைய பெருமை. அப்படி தன்னுடைய பெருமை பெருமாள் ஆழ்வாருக்காக திரும்பினார். இன்றைக்கும் அந்த பெருமாள் இருக்கார். அப்படி வைபவங்கள்லாம் ஆழ்வாருடைய வைபவம். அப்படியே போயிட்டே இருக்கிறச்ச இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கே வேதம் சொல்லின்னு இருக்கான். வேதம் சொல்லிகிட்டே இருக்கிறச்ச இவர் வந்த உடனே நிறுத்திவிட்டாள். அப்படி ஏன்னா இவர் காதில் விழப்படாது அப்படின்னு. அப்படி இருக்காரோ இல்லையா, இவர் காதில் விழப்படாது. அப்படி நிறுத்தின உடனே இவர் பார்த்தார், சரி நாம் ஏன் ஏதோ கத்தின்னு இருக்கு பாவம், தவளை மாதிரி கத்தட்டும், நாம் அந்த பக்கம் போவோம் அப்படின்னு. அப்படி போன உடனே என்னாச்சுன்னா, நிறுத்தினவாளுக்கு நிறுத்தின இடம் மறந்து போயிட்டான். வேதம் அடுத்து சொல்லணும் இல்லையோ, நிறுத்தின இடம் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். முழிக்கிறான், எதில் விட்டோன்னு தெரியலையே, இதை சொல்கிறார் அதை சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒன்று இதில் நிறுத்தினோங்கிறார் ஒருத்தர், இல்லை அதில் தான் நிறுத்தினோங்கிறார் ஒருத்தர். உடனே இவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற ஒரு கருப்பு நெல் அங்கே கீழே கிடந்தது, அந்த நெல்லை எடுத்து இப்படி கிழிச்சு காமிச்சாராம். ஏன்னா இவரும் வாயினால் வேதம் சொல்லலை, அந்த மரியாதை தெரிகிறது அவருக்கும். அதனால் அவர் பிறப்பால் பிராமணர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வேதம் தெரியும், அவருக்கு உள்ள அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் வாயினால் சொல்லலை. இவாளுக்கு உணர்த்தணும் இல்லையோ, எங்கே நீங்கள் விட்டேள் அப்படிங்கிறதுக்காக கருப்பு நெல் எடுத்தார், அப்படி கிழிச்சு போட்டார் கீழே. கிருஷ்ணானாம் விரீஹீனாம் நகனிர் பின்னம் அப்படின்னு ஒரு வாக்கியம் அதில் வருது. இந்த ஹோமத்துக்கு பிரசாதம் எப்படி பண்ணணும்னு அந்த அணுவாக்கம், அந்த பார்த்து சொல்கிறது, ஹவிசு எப்படி பண்ணணும். அப்போது கருப்பு நெல்லை அங்கே உலர்த்தி வச்சுருப்பா. அதெல்லாம் அந்த விவசாயிகள் தாங்கள் எடுத்துன்றது போக சில இது அப்படி சிந்தி கிடக்கும் அங்கே அந்த நெல் களத்தில். அதை போய் விறக்கின்னு வரணும். அதை போய் விறக்கின்னு வந்து அந்த கருப்பு நெல்லை கையினால் உரிக்கணும். இதை வச்சு குத்தி குத்திலாம் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு நெல்லாக உரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரிசியில் பிரசாதம் பண்ணி யாகம் பண்ணுன்னு அந்த இடம் சொல்கிறது. அதை இவர் செய்கை மூலமாக காமிச்சாராம். கிருஷ்ணானாம் விரீஹினாம், இந்த கருப்பு நெல்லை, கிருஷ்ணம்னா கருப்பு, விரீஹின்னா நெல், நகநிரிகின்னா கை நகத்தினால, நகம்னா நகத்தினால பண்ணக்கூடாது, நகம் இருக்கிற இடத்துல அப்படி கிழிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்படிங்கிறத செய்கை மூலமாக அப்படி காமிச்ச உடனே அவள்லாம் தடதடலாம் எதிர்ந்து வந்தாலாம். இது பெரிய மகான் போல் இருக்குது, நாம் ஏதோ ஒரு சின்னதாக நினச்சிவிட்டோமே அப்படின்னு அவளும் இப்படி போகிற இடமெல்லாம் பெருமை அவருக்கு. கிட்டத்தட்ட 4500 வருஷம் எழுந்தருளி இருந்தாராம் திருமழிசை ஆழ்வார். 100-200லாம் கிடையாது, 1500லாம், 4500. அவருக்கு யார் ஆச்சாரியன் அப்படின்னா பேயாழ்வார் தான் அவருக்கு ஆச்சாரியன். பேயாழ்வார் தான் அவரை திருத்தி பணி கொண்டார். பேயாழ்வாருடைய உபதேசத்தினால தான் சிவவாக்கியர்னு ஒரு முன்னாடி இருந்தார், சைவத்தில் இருந்தார். நிறைய பாசுரங்கள்லாம் தமிழ் பாட்டுகள்லாம் பாடியிருக்கார், சிவவாக்கியர்னு இருக்கும். அவர் தான் திருமழிசை ஆழ்வாராக. அப்புறம் பேயாழ்வாருடைய சம்பந்தத்தினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே உண்மையான தத்துவம் வேதத்தோட அர்த்தத்தை அவர் அருளி செய்ய, நாராயணனே பரந்தெய்வம் அப்படிங்கிறதான தத்துவத்தை தெரிஞ்சு அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பூர்ணத்துவம் கிடைச்சது. அதனால் தம் பாசுரங்கள் எல்லாம் சொல்கிறார். அதை அப்பேற்பட்டதான ஆழ்வார் கடைசியில் திருக்குடந்தைக்கு போகிறார். திருக்குடந்தைக்கு எழுந்தருளி இருக்கும்போது என்ன பண்ணார், ஆழ்வார் இங்கே வரார் அப்படின்ன உடனே பெருமாளுக்கு உள்ள பொருட்களையாம். அவர் வேகமாக இவர் வர, ஆறாவமுதே அடியேன் உடல் நின்பாள் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாளே நம்மாழ்வார் பாசுரம். ஆறாவதே அப்படின்னு அப்படியே உருக்கிடுவாராம். இன்றைக்கி அப்படி தானே இருக்கார், ஆச்சரியமாக இருப்பார் பெருமாள். பெரிய பெருமாள், நீண்ட சயனம், அற்புதமான அந்த கண்ணமெல்லாம் புசு புசுன்னு இருக்கும் பெருமாளுக்கு. நீண்டதான மூக்கு, ராமனை போல் இருக்கும் மூக்கு அவருக்கு. அதனால் அந்த ஆழ்வார் உள்ள நுழையிறச்சே பெருமாள் என்ன பண்ணார், ஆழ்வார் வரார் எந்திருந்தாராம். வாரம் வரவேற்கணும் இல்லையா. பெருமாள் அப்படி எந்திருந்தவுடன் எந்திருக்காத படுன்ட்டாராம். என்ன நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் அப்படிங்கிற பாசுரத்தில் ராமாவதாரம் பண்ணையே 14 வருஷம் ஹனுமார் வர்ற வரைக்கும் ராமன் நடந்து தான் போனார். 14 வருஷத்தில்
நடந்து 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 காலெல்லாம் வலிச்சு போச்சோ. அது கேட்குற, நடந்த கால்கள் நொந்தவோ. ராமாவதாரத்தில் நடந்த கால் நொந்து போனதுனால இங்கே வந்து படுத்துண்டியா? அந்த வராகமாக ஏனமாய் இடந்தை இந்த பூமியை தூக்கினிய பன்றியாக, அந்த குலுங்க உன் திருமேனி குலுங்க தானே போனேன் உள்ள சமுத்திரத்துக்குள்ளே போகிறார். போய் அங்கே இருக்கிற ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணுறார். பூமி பிராட்டியை தூக்குறார். மூக்கு நுனியில் இன்றைக்கும் வச்சுட்டுருக்காராம். கீழே இறக்கவே இல்லை. அன்னைக்கு தூக்கினவர் இன்றைக்கி வரைக்கும் இறக்கலைன்னு தான் புராணம் சொல்கிறது, வராக புராணம். பூமி பிராட்டி நாமெல்லாம் எங்கே இருக்கோன்னா பெருமாள் மூக்கில் தான் இப்போ உட்காந்துருக்கோம். பெருமாள் மூக்கில் பிராட்டி இருக்கா, பூமி தேவி இருக்கா, பூமி தேவி மடியில் தானே நாம் இருக்கோம். ஆனால் நாமெல்லாம் எங்கே இருக்கோன்னா பெருமாள் மூக்கில் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். நாம் இப்போ மூக்கில் தான் இருக்கோம். அதனால் ஏனமாய் நீ இந்த பூமி பிராட்டியை தூக்கினையே, அந்த அலுப்பு உனக்கு. அதனால் காவிரி குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்னா தென் குடந்தையினர். இந்த குடந்தை இருக்க, இந்த குடந்தை காவிரி கரையுள் நீ வந்து படுத்துட்டேயோ, உனக்கு அவ்வளோ ஆயாசமோ அப்படின்னு கேட்டுட்டே வரார் உள்ள. அவர் ரொம்ப பரிவாக விசாரிக்கிறார். ஐயோ பாவம், காலெல்லாம் திருமேனி எல்லாம் வாடி இருக்குமே, உன் திருவடி எல்லாம் பஞ்சு என்ன மெல்லடி இல்லையா, செக்கச்சவேர்னு இருக்குமா பெருமாளுடைய திருவடி, அதெல்லாம் நொந்து இருக்குமே, நாம் போய் பாத சேவை பண்ணணும்னு வேகமாக வரார். வரும்போது இவர் எந்திருக்கிறார். அதனால் நீ காவேரி கிடந்தாய், அதனால் எழுந்துராத, எழுந்துக்காண்டா, எழுந்துராமல் கிடந்து இருந்து பேசு வாழி அப்படின்னார். நீ படுத்துட்டே பேசுப்பா, எந்திருக்க வேணுங்கிற அவசியமே இல்லைப்பா அப்படிங்கிறார் திருமழிசை ஆழ்வார். கிடந்தே பேசலாமே அப்படின்னு. அதனால் எந்திருந்தார் இப்படி அப்படின்னு நின்றுட்டார். அதனால் இன்றைக்கி திருக்குடந்தை நம்ம போனால் எல்லா பெருமாளும் இப்படி படுத்துட்டு இருப்பான். அந்த திருமுடி ஆதிசேட பர்யங்கத்தில் தான் இருக்கும். ஆனால் குடந்தையில் மாத்திரம் அந்த தலை அப்படி நிமிர்ந்து இருக்கும். ஆழ்வார் அப்படி எட்டி பார்த்தாராம். அதனால் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கார் பெருமாள். அதனால் உத்தான சாயின்னு பேர். சயனங்களில் பலவிதம் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் அது யோக சயனம். அங்கே யாரும் கிடையாது, ரெண்டே பேர் தான். யார்? அனந்த ஆழ்வானும் பெருமாளும் தான். ஆதிசேடர் பர்யங்கத்தில் பெருமாள், வேறு யாருமே கிடையாது உள்ள. பிராட்டியோ ஆனந்த கருட விஸ்வக்சேனாதிகளோ பரிவாரங்களோ ஒருத்தரும் கிடையாது. யோக சயனம் தனியாக இருக்கார் பெருமாள். அப்புறம் சலசயனம்னு ஆடிண்டே இருக்கார். அப்புறம் ஸ்தல சயனம்னு தரையில் சயனிச்சுன்னு இருக்கார். போக சயனம்னு திருவனந்தபுரம் போனோம்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளே நிற்க இடம் இருக்காது, அவ்வளோ பரிவாரங்களோடு இருப்பார். 33 கோடி தேவர்களும் அங்கே உட்காண்டிருப்பான். அது போக சயனம்னு பேர். வீரசயனம்னு திருவள்ளூர் போனோம்னா வீரராகவன் வீரசயனம்னு பேர். இப்படி பலவிதமான சயனங்கள். அதில் உத்தான சயனம்னு பேர். எங்கே? திருக்குடந்தை பெருமாள். உத்தானம்னா எந்திருக்கிறது. எந்திருந்தாரோ இல்லையா பெருமாள், எந்திருக்க வேண்டாம்ப்பா, கிடந்தவாறு எழுந்து இருந்து நீ கிடந்தவாறே எழுந்து பேசு அப்படின்னா. அப்படி இப்படி கிடந்தவாறே எப்படி எந்திருக்க முடியும்னா அந்த திருக்குளந்தான். படுத்துட்டு இருப்பார், ஆனால் எந்திருந்த மாதிரி இருப்பார். அதனால் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே. அங்கே மங்களாசாசனம் பண்ணுறார் பெரியாழ்வார். எப்படி வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு நீ வாழணும்னாரோ, பெரியாழ்வாருக்கு முன்னே திருமழிசை ஆழ்வாரும் பல்லாண்டு பாடிவிட்டார். வாழி பெருமாளை வாழ்த்துறார். பேசு வாழி கேசனே அப்படின்னார். அப்படி திருமழிசை ஆழ்வாராக இருந்தாரா இல்லையா, திருமழிசை பிரான் ஆயிட்டார் அவர். ஏன்னா பெருமாளே அவருக்காக ஒரு இட்டு நடந்ததுனால அவருக்கு திருமழிசை பிரான்னு திருநாமம். அதே அந்த பெருமாளுக்கு இது 6ஆவது ஆழ்வான்னு திருநாமம். ஏன்னா இவர் ஆழ்வார் ஆயிட்டார், ஆழ்வார் பெருமான் ஆயிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இன்றைக்கி நம்ம சொல்லின்னு உட்காண்டிருக்கோமே, நடந்த கால்கள் நொந்தவோன்னா அதுக்கு காரணம் அந்த பெருமாள் தான். இன்றைக்கி 4000ம் நமக்கு தெரிஞ்ச காரணம் கும்பகோணம் பெருமாள்னால தான். நாதமுனிகள் காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. திருமங்கையாழ்வாருக்கு அப்புறம் 3000 வருஷம் சம்பிரதாயத்தில் ஒன்றுமே இல்லை, இருண்ட காலம்னு சொல்கிறாத. 3000 வருஷங்கள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நாதமுனிகள் அவதரித்தார். அவர் யோகேஸ்வரர். அவர் சதசெல்லாம் நடத்தின்னு இருப்பார். எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய மகான்கள்லாம் வருவா, வித்வான்கள்லாம் வருவா. அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சபையில் சொல்லுவா, விசாரணை நடக்கும், விவாதம் நடக்கும்.
அப்படியில் நடந்துட்டு இருக்கும்போது மேல்கோட்டையிலேருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா வந்தான். மேல்நாட்டு திருப்பதியிலேருந்து வந்தான். மேல்நாட்டு திருப்பதி அப்படின்னா அந்த கர்நாடக பிரதேசத்துக்கு மேல்நாடுன்னு பேர். அங்கேருந்து வந்தால் அவள் ஒரு 10 பாசுரம் பாடினான். அது வரைக்கும் நாதமுனிகள் தமிழில் பாசுரம் பாடினதே இல்லை, கேட்டதும் இல்லை. அவர் பூரா வேதாந்தங்கள் சமஸ்கிருதந்தான். வேதாந்தங்களை கரைச்சி குடிச்சிருக்கார். யோகத்தில் சிறந்தவர், பக்தியில் சிறந்தவர். அதனால் இந்த வேதாந்த விசாரம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இவா இந்த 10 பாசுரத்தை சேவிக்கிறார். எந்த பாசுரம்? இந்த 6ஆவதே அடியேனுடலன் நின்பாளன்பாயே, இந்த பதிகம் இருக்க, இந்த 10 பாட்டு மாத்திரம் சேவிக்கிறான். திருக்குடந்த பெருமாள் பாசுரம் முடிந்த உடனே கடைசி இந்த பலசுருதியில் ஆழ்வார் ஒவ்வொரு 10க்கும் ஒரு பலன் சொல்லிகிட்டே வரும்போது 1010 சொல்லிகிட்டே இருப்பார். இந்த 1000 பாசுரத்தில் இந்த 10 பாட்டை யார் பாடுறாளோ அவளுக்கு வைகுந்தம் கிடைக்கும், வாயினன் மக்களை பெற்று இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவார். நல்ல குழந்தையை பெற்று மகிழ்வார், நல்ல ஞானம் உண்டாகும், திருமாலடியார்களை பூசிப்பார்கள், இப்படி பல சுருதி சொல்லிகிட்டே வரும்போது இந்த 10 பாசுரத்துக்கும் பல சுருதி சொல்கிறார். 1010 வல்லவர் அப்படின்னு சொன்ன உடனே நாதமுனிகள் கேட்டார், அப்போ 1000 பாசுரத்தில் 10 போயிடுத்துன்னா மின்றி 990 உங்களுக்கு வருமோன்னு கேட்டார். ரொம்ப அவ்வளோ பாசுரம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டான். எங்களுக்கு இந்த 10 தான் தெரியும், இதை தான் எங்கள் பெரியவர்கள்லாம் அனுஷ்டிச்சா நாங்களும் சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஆர்வம் மிகுதி. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பாசுரம் கிடைக்குமா? அப்படி இருக்கு. அந்த 10 பாசுரம் திருப்பி சேவிக்கிறார். நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு உருகி போயிட்டார் நாதமுனிகள். அறாமுதே அப்படின்னா அப்படியே கண்ணீர் வந்துடும், அப்படியே உடம்பு தளர்ந்துருமா. கண்ணநீர் கைகால சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டொன்னும் இருநிலம் கைதுளாயிருக்கும், செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கினாய். நம்மாழ்வார் பாடுறார். ஒரு நாயகி பாவத்தில் ஒரு நாயகி பெருமாள் சேவிக்க போனான். சேவிச்சுட்டு வந்தவ அப்படியே கீழே விழுறாளாம். அவள் அம்மா பாடுறா அந்த பாட்டு, என் பொண்ணு இப்படி இருக்காளே. அந்த பொண்ணை பார்த்து இந்த அம்மாவுக்கு கவலை, என்ன ஏன் உன் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னா, சங்கு சக்கரங்கள் என்ன யாராவது பேச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சோர்வாக அப்படி உட்காந்துருப்பாளாம். அப்படியே கண்ணில் ஜலம் வந்துட்டே இருக்குமா. என்ன பண்ணுறானே தெரியல இந்த அம்மாவுக்கு. ஏதோ இது உட்காந்து மூளையில் உட்காந்துன்னு அழுதுகிட்டே இருக்கேன். சோர்வாவை கலகலான்னு பேசிட்டு திரிஞ்சுட்டு இருக்கும். சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, யாரோடையும் பேச மாட்டேங்கிறா, இப்படி மூளையிலே உட்காந்துருக்காளே, கண்ணில் ஜலம் வந்துட்டே இருக்கே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது யாரோ வந்தால் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பெருமாள் சங்கு சக்கரை பிடிச்சிட்டு இருக்கானே அப்படி பார்க்குறாளாம். சங்கு சக்கரங்கள் என்ன, யாராவது பேச்சுக்கு ஒரு சங்கு சக்கரம்னு சொல்லிட்டா கைகூப்பும். சங்கு சக்கரம்னா உடனே கை கூப்புறாளாம். இந்த தாமரை கண்ணன்னே தளரும். எம்பெருமானுடைய இந்த தாமரை கண் இருக்கே, அந்த கண்ணை பார்த்த உடனே அப்படி எந்திருந்தவள் திருப்பி அப்படியே தளர்ந்து விழுந்துட்டாளாம். கண்ணை பார்த்து மயங்கிட்டாளாம். அவளால் தெரிக்க முடியல. தாமரை கண்ணன்னே தளரும் செங்கனே தெரிக்கேன் உன்னை விட்டு அப்படின்னா. ஸ்ரீரங்கம் நம்பெருமாள்கிட்ட பேசுகிறா இந்த அம்மா, பெருமாள்கிட்ட போய் பேசுகிறா. சங்கு சக்கரம்னா கை கூப்புறா, உன்னுடைய கண்ணை பார்த்தா தளர்ந்து கீழே விழுந்துடுறா. செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய். இவளை நீ என்ன பண்ணணும்னு நினைச்சுட்டு சொல்லு எனக்கு. இவளை நீ என்ன தான் பண்ண போகிற, எப்படி நீ ஆட்கொள்ள போகிறாய். இப்படியே இவள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். ரங்கா 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 ரங்கான்னு கண்ணில் இருக்கிற நீரில் கையில் பிடிச்சி இறக்கிறாளாம். எல்லாருக்கும் கண்ணீர் வந்தால் துடைப்பா, அவ்வளோதான் கண்ணீர் வரும். துடைக்கிறது கூட சில பேருக்கு வராது, ஏதோ அப்படி துடைச்சின்னு இருப்பா, அவ்வளோதான். ஆனால் இவள் கண்ணீர் எப்படி இருக்குன்னா கையில் பிடிச்சி விடுறாளாம். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். அப்படி எம்பெருமானுடைய அனுபவம் எவ்வளோ உருக்கிறது இல்லையா. நாதமுனிகளுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. என்ன அனுபவம்னா, 6ஆவதே அப்படிங்கிற உருகிறாராம். அப்படியே பேர்பட்ட பாசுரம் விடப்படாது, இது எப்படியானு நாம் அனுபவிச்சே ஆகணும்னு ஓடுறார். திருக்குடந்தைக்கு போகிறார். அவருடைய திவ்யதேசம் காட்டுமன்னார் கோவில். அங்கே இருந்து கும்பகோணம் போகிறார். போய் அந்த பெருமாள் இடத்துல போய் யோகேஸ்வரர் இல்லையா, பெருமாள்கிட்ட நேராகவே பேசுவாவாலாம். போன உடனே பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார், அடி எனக்கு இந்த கிரந்தம் வேணுமே அப்படின்னார். உடனே பெருமாள் சொன்னார்,
திருக்குருகூர் போ கிடைக்கும்னாருங்க. எங்கே? ஆழ்வார் திருநகரிக்கு. திருக்குருகூர்னு ஆழ்வார் திருநகரிக்கு திருநாமம். திருக்குருகூர் தான் ஆழ்வார் அவதரிச்சதுனால ஆழ்வார் திருநகரின்னு ஆச்சு. அதனால் திருக்குருகூர் போம் அங்கே கிடைக்கும்னார். இங்கே வந்தார், ஓடினார். கும்பகோணம் எங்கே இருக்குது? இங்கே வந்தார், தெற்கு கடைசிக்கு வந்துட்டார். இங்கே வந்தார். இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. 1000 பாசுரம் இருக்காமே. நம்மாழ்வார் இவர் தான், இவர் பாடின 1000 தெரியாது அப்படின்ட்டு அங்கே இருந்தவாடலாம். உடனே இன்னொருத்தர் சொன்னார், நம்மாழ்வார் மேலே ஒரு 10 பாசுரம் இருக்கு, அதுதான் எங்களுக்கு தெரியும்னார் ஒருத்தர். அது என்ன பாசுரம்? கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பலின் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூர் மின்னாவுக்கே நாவினால் நவித்து. இப்படி 10 பாசுரம். நம்மாழ்வார் திருநாமத்தில் ஒரு 10 பாசுரம் இருக்குது, அதுதான் எங்களுக்கு தெரியும். பெருமாள் மேலே இருக்கிற பாசுரம் நம்மாழ்வார் அருளி செய்தது எங்களுக்கு தெரியாதுன்னா. சரி, அதை கொடுங்கோன்னார். அதை உபதேசம் வாங்கிடுச்சு. அவர் சொன்னார், இந்த கண்ணினன் சிறுத்தாம்ப யார் ஒருத்தர் இந்த திருப்புலி ஆழ்வார் அப்படிங்கிறதான இந்த புளியமரத்தடியில் போய் உட்கார்ந்துண்டு நம்மாழ்வாரை தியானம் பண்ணி 12000 தடவை ஸ்ரத்தையாக ஊரு போடுறாளோ பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு ஆழ்வார் பிரத்யக்ஷமாவார்னு இருக்குது அப்படின்னார். அது என்ன யாராவது திசிச்சிருக்கலாண்ணா? நாங்கள் யாரும் முயற்சி பண்ணலைன்ட்டு ஆவா. இவர் விடுவாரா? உடனே உட்காண்டார். 12000 தடவை. இன்றைக்கும் அந்த இடம் இருக்கே. நம்ம ஆழ்வார் திருநகர் போனால் நாதமுனிகள் தபஸ் பண்ண இடம் இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமோ? ஆழ்வாருக்கு பின்னாடி நாதமுனிகள் சன்னதி ஒன்று இருக்குது இல்லையா? அதெல்லாம் கவனித்து சேவிக்கணும். ஆழ்வார் சன்னதி பக்கத்துலேயே திருப்புலி ஆழ்வார், 2 பேரையும் சேர்த்து தான் அப்படி பிரதட்சணமாக வருவோம். அப்படியே பின்னாடி வரச்சே பரமபத வாசல் இருக்கும். ஆழ்வார் பின்னாடி வந்து அந்த பக்கம் அப்படி வந்தால் மண்டபத்து பக்கத்தில் நாதமுனிகள் சன்னதி இருக்கும். அந்த நாதமுனிகள் சன்னதி அங்கே தான் அவர் தபஸ் பண்ணின இடம். அந்த இடத்துல தான் ஆழ்வார் என்ன பண்ணினார்? தன் சோதிவாய் மலர்ந்தருளி அனுகிரகிச்சார். 12000 தரம் உரு போட்டார். ஆழ்வார் பேச ஆரம்பிச்சுட்டாராம். எப்படி பேசினார்? பிரத்யட்சமாக வந்தாரா? இல்லை, இன்றைக்கி நாம் சேவிக்கிறோமே அந்த திருமேனி சோதிவாய் மலர்ந்து அருளினது அப்படிங்கிறார். அந்த திருமேனி வாய் திறந்து பேசின பெருவாள் ஆழ்வார். அவர் சாதாரண ஏதோ பிம்பம்னு நம்ம நினைக்கப்படாது. அதுக்கு தான் திருமேனின்னு சொல்கிறோம். அது சொல்லி என்ன பண்ணினார் ஆழ்வார்? 1000 தான் பாடினதையும் கொடுத்து மித்த எல்லார் பாடினதையும் கொடுத்து அவ்வளோ கிருபை பண்ணினார் நாதமுனிகளுக்கு. உடனே என்ன பண்ணினார்? நாதமுனிகள் இனி விட்டால் இது அழிஞ்சு போயிடும்னு தன்னுடைய மருமகன்களுக்கெல்லாம் அதை சொல்லி வச்சு செப்பேடில் எழுதி இன்றைக்கி பரியந்தான் நமக்கு கிடச்சின்ருக்கு. இதுக்கு உழைச்சது யாருன்னா நாதமுனிகள். இதுக்கு வழிகாட்டினது யாருன்னா கும்பகோணம் ஆறாவமுதன். அதனால் ஆறாவமுதன் அப்படிங்கிற பெருமாள் பிரபந்தத்தை நமக்கு கொடுத்ததுனால ஆறாவமுத ஆழ்வான் அப்படின்னு ஆயிட்டார். அங்கே பெருமாள் ஆழ்வார் வரும்பொழுது பெருமாளே எந்திருந்து மரியாதை பண்ணதுனால திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரானாக அங்கே ஆயிட்டார். அதனால் திருமழிசை ஆழ்வாருடைய பெருமை சொல்லில் அடங்காது. அப்பேற்பட்டதான் ஆழ்வார் 4500 வருஷம் இருந்தார். இருந்து பல கிரந்தங்களை பண்ணி அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா தத்துவமாகவே சொல்லிட்டு போகிறார். அவர் பஞ்சபூத தத்துவம். முதல் பாசுரமே பூநிலாய 5 புலர்க்க நின்ன 4 தீநிலாய 3 இப்படிலாம் சொல்கிறார். பஞ்சபூத தத்துவத்தை தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல 5 பூதம் இருக்கும் இல்லையா? வேதம் என்ன சொல்கிறது? ஆகாஷாத் வாயு, ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயோஹோ அக்னி, அக்னேஹே ஆபஹா ஜலம், அத்ய பிருத்திவி, ஜலத்திலிருந்து பூமி. அப்படி அங்கேருந்து ஆர்டர் வேதம் சொல்கிறது. மேலேருந்து கீழே சொல்கிறது. ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து இந்த பூமின்னு வேதம் சொல்கிறது. ஏன்னா அது மேலே இருக்கும் இல்லையா? வேதம் எங்கே இருக்குது? அப்படியே சஞ்சரிக்கிறது. எம்பெருமானுடைய மூச்சு தானே வேதம். அப்படியே சஞ்சரிக்கும் பொழுதும் ரிஷிகள் அப்படியே கிரகிச்சா. எப்படி நம்ம ஆண்டனாலாம் அங்கங்கே அளவரிசைகளை வாங்கி நமக்கு இங்கே படமாக காமிக்கிறதோ இல்லையே, வீட்டில் எங்கேயோ எவனோ ஒருத்தன் ஒளிபரப்புறான் நம்ம வீட்டில் பார்க்குறோமே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இதே சாத்தியம்னா அப்போ அது சாத்தியம் இல்லையா? சாத்தியம் தானே. சில கேள்வி கேட்பா, அது எப்படி அங்கே அப்படியே அலைஞ்சதான் இவர் என்னமோ இழுத்தாராம். இன்னும் அல்பமான ஒரு கம்பி இழுக்கிறது ரிஷிகளால் ஆக்கர்ஷிக்க முடியாதா சப்தங்களை?
மனிதன் கண்டுபிடித்ததான ஒரு கம்பிக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னா, ஒரு கருவிக்கு யோகத்தில் சிறந்த ரிஷிகளுக்கு அவள் என்ன தான் சொல்ல மாட்டா, எல்லாம் சொல்லுவாள், அவளுக்கு எல்லாம் தெரியும். அதனால் வேதத்தை ரிஷிகள் நமக்கு கிரகிச்சு கொடுத்தா அது மேலேயே சஞ்சரிக்கிறதுனால ஆகாசத்திலேருந்து வேதம் சொல்கிறது. நம்ம ஆழ்வார் இங்கே பூமியில் சஞ்சரிக்கிறார், அதனால் ஆழ்வார் கீழேருந்து மேலே போகிறார். பூனிலாய 5 மாய், இந்த பூமி 5 தத்துவம் உடையது. அதில் பூமிக்கு 5 விதமான குணம், சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம்னு சொல்கிறது. 5 விதமான குணம் இருக்குது. சப்தம் முதல்ல, பூமியில் சப்தம் உண்டாகும். ஒரு மண்ணை எடுத்து இப்படி கீழே போட்டால் பொத்துன்னு சத்தம் கேட்குறதோ இல்லையா, சப்தம் அதுக்கு ஒரு குணம் உண்டு. அது ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி உண்டு பூமிக்கு. அப்போ ரூபம், உருவம் உண்டு, நம்ம பார்க்கலாம், இது மண் இது கல் பார்க்கலாம் இல்லையா, ரூபம். ரசம், அதுக்கு டேஸ்ட் உண்டு, சுவை. மண்ணில் உப்பு மண் இருக்குது, துவர்ப்பு மண் இருக்குது, இனிப்பு மண் இருக்குது இல்லையா, ஆனால் ரசம். அப்புறம் கந்தம், கந்தம்னா வாசனை, மண்ணிலேயே வாசனை உண்டு. அதனால் பூனிலாய 5 மாய், 5 குணமுள்ள பூமி. அப்புறம் நான் புனர்க்க நின்ன 4 மாய் அப்படின்னார். இந்த ஜலம் இருக்கும் இல்லையோ, ஜலத்துக்கு 4 குணம் உண்டு. இந்த சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த வாசனை மாத்திரம் கிடையாது ஜலத்துக்கு. பூமிக்கு வாசனை உண்டு, வாசனையை எடுத்துடணும். இப்போ 4 குணம். ஜலம் விழுந்தால் சப்திக்கும், சத்தம் கேட்கும், நம்மளை தொடும், தொடு உணர்ச்சி உண்டு, அதுக்கு ரசம் உண்டு, சப்த ஸ்பரிச ரூப ரசம். இப்போ 4 விதமான தொடு, சப்தம், தொடு உணர்ச்சி, ரூபம் நம்ம கண்ணால் பார்க்குறோம், சப்த ஸ்பரிச ரூப ரசம் அதாவது சுவை. இந்த 4ம் ஜலத்துக்கு உண்டுங்கிறத புனர்க்க நின்ன 4 மாய் அப்படின்னார். தீனிலாய 3 மாய் அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்த நெருப்பு இருக்கும் இல்லையோ, நெருப்புக்கு 3 குணம் உண்டு. ரூபம் உண்டு, நாம் கண்ணால் பார்க்கலாம். சப்தம் உண்டு, நெருப்பு எரிஞ்சால் கப கப கபான்னு சத்தம் கேட்கும். ஸ்பரிசம், நம்மளை தொட்டால் அதுக்கு தொடு உணர்ச்சி நமக்கு உண்டு இல்லையா, நெருப்பு பட்டால் நமக்கு வலிக்கிறது இல்லையா. அப்போ அந்த 3 குணம் உண்டு. அதனால் தீநிலாய 3 மாய் அப்படின்னார். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகிற வாயுவுக்கு 2 குணம் உண்டு. என்ன, சப்தமும் ஸ்பரிசமும் உண்டு. காற்றுக்கு 2 குணம். சப்தம் கேட்கும், நம்மளை தொடும், பார்க்க முடியாது, அதை சுவைக்க முடியாது, வாசனை கிடையாது, 2. அப்புறம் ஆகாசத்துக்கு ஒரே ஒரு தத்துவம் என்னன்னா, அதுக்கு சப்தம் மாத்திரம்தான். சப்தம் வெட்ட வெளி இருந்தால் சப்தம் கேட்கும், அவ்வளோதான். அதை பார்க்க முடியாது, உணர முடியாது, சுவைக்க முடியாது, வாசனை கிடையாது. இது பெரிய தத்துவம். இது இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குற வஸ்துவுக்கு இத்தனை விஷயம் இருக்குது. அதை தான் ஆழ்வார் முதல் பாசுரத்தில் தத்துவங்களாக சொல்லிட்டு போவார். இத்தனை யார்றான்னார் கடைசியில். இந்த 5 தத்துவம் எப்படி இந்த பூமிக்கு ஏற்பட்டது, 4 குணம் ஜலத்துக்கு எப்படி ஏற்பட்டது, 3 குணம் தீக்கு எப்படி ஏற்பட்டது, 2 குணம் வாயுக்கு எப்படி ஏற்பட்டது, ஆகாச தத்துவத்துக்கு ஒரே குணம் யார் ஏற்படுத்தினது, ஏன்னா எல்லாம் யார் அப்படின்னா எல்லாம் எம்பெருமான் தான். கடைசியில் இத்தனையும் யாருன்னா எல்லாம் எம்பெருமான் நாராயணனே. அவன்தான் எல்லாத்தையும் உண்டாக்குறான், எல்லாத்தையும் இயக்கிறான், எல்லாத்தையும் தன்னுள் லயப்படுத்திக்கிறான். அப்படிங்கிறது தான் அந்த திருவிருத்தத்தில் பூரா சொல்கிறார். ஆச்சரியமான பாசுரங்கள் நிறைய பாசுரம் பண்ணியிருக்கார். அதில் தத்துவங்களாக நிறைய சொல்லுவார். நடுவில் நடுவில் திவ்ய தேசங்களையும் சொல்லுவார். திவ்ய தேசத்தில் இருக்கிற எம்பெருமான் அவன்தான் இவன்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறார். ஆழ்வாருடைய பெருமை என்னன்னா, வேதம் அப்படி தேடுனே சொல்லின்னு இருக்கோம். மூச்சு அடக்கி போய் உட்காருங்கோ, 5 அக்னியை மூட்டு, 5 அக்னிக்கு நடுவில் உட்காந்துக்கோ, அப்படியே உட்காந்து ஜபம் பண்ணு அப்படிங்கும், தலையில் தொங்கு அப்படிங்கும், நிறைய சாதன சாத்தியங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். கடைசியில் பெருமாள் தரிசனம் கொடுப்பாரா அப்படின்னா தெரியாது, அப்படி தான் முடிக்கும். ஏன்னா உன்னோட பலம் என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் சொன்ன மாதிரி நீ ஒழுங்காக தபஸ் பண்ணையா, நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக அக்னிக்கு நடுவில் உட்காந்தேன்னாலும் மனசை அடக்கினையா, இப்படிலாம் கேள்வி கேட்கும் வேதம். கடைசியில் பெருமாளை சேவிக்க முடியுமா முடியாதா பதிலே சொல்லாது. அதுவும் உன்னுடைய பிரயத்தனம்ட்டு முடிச்சுட்டு போயிடும். ஆனால் ஆழ்வார் சொல்கிற வேதம் அப்படி இல்லை. இப்போ போனால் இங்கே சேவிக்கலாம்பர். எங்கன்னா திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படிம்பார், மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேன் அப்படிம்பார்.
இதோ இந்த காவேரி கடைக்கு போனால் சேவிக்கலாம்பர். திருக்கண்ணமங்கையுள் கண்டு உயிந்தேனே அப்படிம்பர். அப்பா நான் கண்டு உயிந்தேன், நான் உயிந்துட்டேன், நீ வா அப்படிம்பர். அப்படி ஆழ்வார் அப்படியே காமிச்சு கொடுப்பார். குடந்தையில் இப்படி கிடக்கிறானே எம்பெருமான், அவனை இப்போ போனால் சேவிக்கலாம் அப்படிம்பார். அப்போது நம்முடைய சாதனத்துக்கு சாத்தியம் என்ன? நாம் ஒரு உழைக்கிறோம், அதுக்கு கூலி என்னன்னா ஏதோ கை மேலே இங்கே இருக்குது அப்படின்னு ஆழ்வார் சொல்லிவிடுவார். வேதம் அப்படி சொல்லாது. நீ உழைக்கிற அந்த உழைப்பு உண்மையாக இருந்தால் உனக்கு கிடைக்கும். அதுவும் இந்த ஜென்மாவில் கிடைக்குதோ அடுத்த ஜென்மாவில் கிடைக்குதோ எனக்கு தெரியாதுன்றவும் வேதம். ஆனால் ஆழ்வார் இப்போது தான் கிடைக்கும்பர். அதனால் ஆழ்வாருடைய பிரபந்தம் உசத்தி. ஆனால் தத்துவமாக சொல்லிட்டு போகிறார் திருமழிசை பிரான். இப்போ 4 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார் பொய்கையார், பூதத்தார், பேயார், திருமழிசை பிரான். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அங்கே அவதரிக்கிறார். நம்மாழ்வாருக்கு முன்னே முதற்கவியார். முதற்கவியாரும் நம்மாழ்வார் அவதரிக்க துவாபர யுகத்திலேயே அவதரிச்சுட்டாராம். முதற்கவி ஆழ்வார் துவாபர யுகத்தில் அவதரித்தவர் கண்ணனை சேவிக்கணுங்கிறதுக்காக வடக்க போயிட்டார். அப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி அவதரிச்சிருக்காருன்னு தெரிகிறது. கிருஷ்ணாவதாரம் ஆகலை. அவர் போய் கங்கைக்கரையில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவெல்லாம் யோகத்தில் சிறந்தவானால சும்மா பொழுது கழிக்க மாட்டான். கிருஷ்ணாவதாரத்துக்கு இன்னும் டைம் இருக்குது, அவர் வர்றதுக்குள்ளே நாம் ஒரு ரவுண்டு முடிச்சிருவோம் அப்படின்னு ஜபத்தில் அப்படி உட்காந்துட்டார். அப்படியே தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். கடைசியில் என்னாச்சுன்னா அந்தோபந்தரா நிற்கவே அங்கோர் மாயினால் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். தேவலோகத்தில் திருவாராதனை நடக்கிறது எங்கே? க்ஷீராப்தியில். திருப்பாரக்கடலில் தேவர்கள்லாம் தூபம் காமிச்சாலாம் பெருமாளுக்கு. தூபம் காமிச்சுட்டே இருக்கும், அந்த புகை கப்புன்னு அப்படி கிளம்பித்தான். பெருமாள் அந்த புகை மறைச்சிடுத்து, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. உடனே தேவர்கள்லாம் பெருமாள் இங்கே சயனிச்சுட்டு இருக்காருன்னு தூபத்தை காமிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே பெருமாள் என்ன பண்ணான்னா வேகமாக இங்கே மதுரைக்கும் ஹியாகதோ மதுராம்புரீம் அப்படின்னார். நாக்கபர்யங்கமுச்சிருஷ்ய ஹியாகதோ மதுரா. நாக்கபர்யங்கத்தை விட்டுவிட்டோ மதுராபுரியில் அவதரித்து கிடுன்னு எல்லா காரியத்தையும் முடிச்சுவிட்டோ உடனே துவாரகா கல்பனைகள்லாம் பண்ணி எல்லா அவதார காரியம் முடிச்சுவிட்டு துவாரகையும் அழிச்சுவிட்டு பரமத்துக்கு போயிடுது, க்ஷீராப்திக்கு போயிட்டானா. எந்த க்ஷணம்னா அந்த தூபம் காமிக்கிற சமயத்துக்குள்ளையாம். அந்தூபந்தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போது அப்படின்னார். இங்கே அந்த தூபம் காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வெண்ணெய் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டானா. அப்படி ஒரு அவதாரமாக அந்த க்ஷண நேரத்தில் அப்படி பண்ணுறாராம் பெருமாள். அதனால் இவா ஏன்னா அவளுடைய காலம் விளம்பமானது. நமக்கு 1 வருஷங்கிறது அவளுக்கு 1 நாள். அதனால் பகவான் இங்கே 120 திருநக்ஷத்திரம் கிருஷ்ணாவதாரம், அவளுக்கு இப்போ 120 நாள் தான் அவளுக்கு. அப்போது அவ்வளோ நேரம் தூவம் காமிச்சிருக்காவா அவளுக்கு. அப்படி ஒரு ஆராதனை அங்கே நடந்திருக்கு. அப்படி ஆழ்வார் அனுபவம். அப்போது அந்த கிருஷ்ணன் அவதரிச்சுட்டு உடனே அங்கே சோதிக்கு எழுந்தருளின மாதிரி இந்த மதுரகவியாளர் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார், தியானத்தில் மூழ்கிட்டார். அதுக்குள்ளே என்னாச்சுன்னா கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆகிடுச்சு. அப்படி முடித்து பார்க்குறார். பார்த்த உடனே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சாச்சு. ரொம்ப துக்கம் அவருக்கு. அந்த கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு 45வது நாள் நம்மாழ்வார் அவதரிக்கிறார். கிருஷ்ணா திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் அப்படின்னு 45வது நாள் இங்கே ஆழ்வார் அவதரிச்சாச்சு. இவர் கொஞ்சம் முன்னே அவதரிச்சிருக்கலாம். ஒரு 45 நாளைக்கு முன்னே கிருஷ்ணன்னா நம்மாழ்வார் தான். கிருஷ்ணன்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்மாழ்வார் தைரியமாக எழுதிடலாம். கிருஷ்ண தத்துவம்னா என்னென்னா நம்மாழ்வார் தான். ஏன்னா அந்த உரலில் கட்டி போட்டா அப்படின்னா எத்திரமும் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எளிவே மயங்கிட்டார். அப்படியும் மதுரகவியார் ஓலையை வச்சு நின்றுட்டே இருக்கார். 6 மாதம் மூர்ச்சியாக இருந்தார்னார். 6 மாதம் மயக்கத்திலே இருந்தாராம் ஆழ்வார். ஏன்னா எப்பேற்பட்ட எம்பெருமான் தேவாதி தேவன், அவனை போய் உரலில் கட்டிவிட்டாலே. துரியோதனை என்ன பண்ணினா பாதாளத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணணும், கண்ணனை கைது பண்ணணும். என்ன பண்ணால் ஒரு சிம்மாசனம் போட்டிருந்தான். கண்ணன் வந்த உடனே அதில் உட்காரணும், அதுக்கு ஒரு விஷயம் அளித்தினா அது உள்ளே போயிடும். ஏன்னா கிருஷ்ணனை சுலபமாக பிடிக்க முடியாது இல்லையா, அதனால துரியோதனை ஏற்பாடு அப்படி. அது பாதாளத்து சிறைக்குள்ளே போயிடும் நேராக. உடனே அங்கே ஒரு 1000 வீரர்களை நிறுத்தி வச்சுருக்கான் கிருஷ்ணனை கைது பண்ணுறதுக்கு. இப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கான் துரியோதனை. உடனே என்ன பண்ணால் வந்தால் உட்காந்தான், கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டான்.
உடனே அங்கே இருக்கிறவாள்லாம் கத்தியை வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணான். எடுத்தான் விஸ்வரூபம், பெரிய சுரூபம் எடுத்தான். பூமியை பிளந்துட்டு மேலே வந்துட்டானா. இவனையா பிடிக்க முடியும்? கண்ணனையா பிடிக்கிறதுக்கு இவன் ஒரு ஆளா துரியோதனை? வந்துட்டான், பிரம்மாண்டமாக நிற்கிறான். கண்ணு கூசுறது எல்லாருக்கும். அங்கே சேவிச்சவா ரெண்டு பேர் தான். விதுரர் சேவிச்சார், பீஷ்மர் சேவிச்சார். மித்தவாளுக்கெல்லாம் கண்ணு கூசுறது ஒரே பிளம்பா இருக்குது, ஜோதி பிளம்பா. அந்த சரித்திரத்தை ஆழ்வார் தெரியுமோ இல்லையோ? எப்பேற்பட்டவன் இவன்! 1000 வீரர்கள் நின்னும் கிருப்பர் அவர் இவர்னு எத்தனை சபையில் எத்தனை வில்லாளிகள், கர்ணன் அவன் இவன். துரியோதனனே பெரிய வீரன், கதாயுதத்தில் அவனை மிஞ்ச முடியாது. பீமனுக்கு சிலையா அவனும் வருவான். அப்பேற்பட்ட வீரர்கள்லாம் கூட பிடிக்க முடியாத எம்பெருமான இந்த எடைச்சி உரல்ல கட்டிவிட்டாலே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், இவ கட்டிவிட்டாளே அவனை. அதனால் அந்த சரித்திரத்தை சொல்கிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் மித்தவர்க்கு அரிய வித்தகன் அப்படின்னா. துரியோதனுக்கு அரிய வித்தகன், பிடிக்க முடியாது. மித்தவரெல்லாம் யாருன்னா எம்பெருமான் மேலே பக்தி இல்லாமல் யாரெல்லாம் இருக்காளோ அவனை பிடிக்க முடியாது. ஆனால் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பற்று உடையதான அடியவர் இருக்காளே யசோதையம்மா போல். யசோதையம்மா என்ன பண்ணினா, கட்ட ஆரம்பித்தாலாம். கட்டினா இவன் மாயன் இல்லையா, அவள் கட்டினா 1 இன்ச்சு குறையிறது. உடனே என்ன பண்ண, இன்னொன்று எடுத்தா, முடிச்சு போட்டா. கட்டினா குறையிறது, போட்டுட்டே இருக்கா குறையிறது. ஒரு சமயத்துக்கு மேலே அவளை சே போடா அப்படின்னு கீழே போட்டாள். என்ன கண்ணா உன்னை கட்ட முடியலையே, ஏண்டா அம்மாவை படுத்துற அப்படின்னா. உடனே இவன் அப்படியே உருகி போயிட்டான் கண்ணன். கயிறு எடுத்தான், அவள் இடுப்பில் கையை வச்சுன்னு இப்படி நின்றுட்டாளாம். இந்த பயலை எப்படி கட்டுறது? கண்ணா உன்னை கட்டவே முடியலையேடா, போடா அம்மாவை நீ ரொம்ப படுத்துறடா அப்படி சலிச்சுட்ட உடனே கையில் எடுத்துட்டானா. கட்டுமா அப்படின்னு கொடுத்தானா. அப்படி பார்த்தானா அவன். அந்த முகம் இருக்கே முத்த பாவத்தோடு அப்படியே அப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிண்டு பயந்த குழந்தையாட்டம் அம்மாவுக்கு அடங்கி நடக்கிற மாதிரி. ஒரு சமயத்தில் ஆழ்வார் சொல்கிறார், வெண்ணெயை திருடிவிட்டு இவளுக்கு பிடிக்க முடியாமல் தூரத்தில் போய் ஓடி நின்றுண்டு வேவே அப்படியே காட்டிட்டு ஓடினானா. கேலி பண்ணுறான் யசோதைய. அப்படி கண்ணனும் பார்த்துவிட்டா இவ. இன்னைக்கு கேலி பண்ண அவன் என்ன பண்ணினா, கயிறை கையில் எடுத்து கட்டுமானா. உடனே என்ன பண்ணா, பிடிச்சி விட்டா. திருப்பி பிடிச்சி விட்டு ஒரு கட்டு கட்டிவிட்டா. அவ்வளோ நேரம் முடிச்சு போட்டு கட்ட முடியாதவள் இன்னைக்கு இவன் எடுத்து கொடுத்த உடனே ஒரே முடிச்சு கட்டி உரல்ல கட்டி விட்டாலாம். கிடப்பயலை, நீ இருந்தால் தான் உனக்கு சரி வரும். இனிமேல் நீ மண்ணை சாப்பிடுவ, அடுத்த வீட்டுக்கு போவேன், மண்ணை சாப்பிடுவேன், இரு உள்ளே ஓடி போயிட்டா. அவள் காரியத்தை பார்க்க போயிட்டா பாவம். இது ஆழ்வார் பாசுரம் பாடுறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் மத்தையர்க்கு அரிய வித்தகன். என்னம்மா, எத்திரமும் உரலினோடு இணைந்து ஏங்கி இருந்தே எளிவேனா. இந்த கட்ட கயிறு கொடுத்தவனுக்கு பிச்சுக்க தெரியாதா? இந்த முடிச்ச அவுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா கட்டுன்னு கிடக்கிறான். ஏன்னா அம்மா அவுத்து விடணுமா. எவள் கட்டினாலோ அவள் அவுத்து விடணும். அதுக்காக அப்படின்னு ஏங்கிகிட்டே இருக்கணும். இந்த குழந்தைகள் ஒரு பாட்டம் அழுது முடிச்சிடும். அழுது முடித்து நாமெல்லாம் அந்த பக்கம் போயாச்சுன்னா அது அப்படியே மூச்சை மொத்தம் இழுத்து விட்டுட்டு அப்படியே நிற்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு தாப்பம். அதுக்கு அந்த யார் கையினாலும் அடிபட்டோமோ அவள் சமாதானப்படுத்துகிற வரைக்கும் அந்த மூச்சு இழுக்காது, ஏங்கிண்டே இருக்குமா. அதனால் எத்திரமும் உலனினோடு இணைந்து ஏங்கி இருந்த எளிவே அப்படின்னா. எளிமை கிருஷ்ணாவதாரம் அந்த மாதிரி ஒரு எளிமை கிடையவே கிடையாது. எம்பெருமான் எந்த அவதாரத்துலையும் காமிக்கலை. அதனால தான் கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரம்னு சொல்கிறான். ஆழ்வார் உருகிறார் கிருஷ்ணாவதாரத்தில். அது எத்திரமும் இணைந்திருந்து ஏங்கி எளிவேன்னார். அந்த வைபவத்தை நினச்சி அப்படியே மயங்கி போயிட்டாராம். 6 மாத காலம் மூச்சையாகி கிடந்தார் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த ஆழ்வார் இங்கே அவதரித்தார். இப்படி அனுபவித்த ஆழ்வார் கிருஷ்ணனை சேவிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அது ஒரு குறையாக இருந்ததான். இருந்தாலும் ஆழ்வார் அவதரித்து நமக்காக கிருஷ்ணானுபவத்தை பூர்த்தியாக நமக்கு கொடுத்தார். இந்த வைபவம் இங்கே நடந்துன்னு இருக்க
அங்கே மதுரகவியார் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி ஆகிடுத்து. ஆன உடனே என்ன பண்ணினார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பூர்ணமாக அவர் நினைத்ததான தத்துவத்தை அவர் இன்னும் புரிஞ்சிக்கலை, தேடிகிட்டே இருக்கார். அதனால் எத்தனையோ மகான்களை பார்த்தார், யார் சொல்கிறதும் அவருக்கு ஏற்கலை. அப்படி என்ன பண்ணுறதுன்னு அர்க்கியம் விட்டுட்டே இருக்கார். சாயங்காலம் கங்கை கரையில் அப்போது ஒரு ஜோதி தெரிகிறது. அந்த ஜோதி ஏதோ புதுசாக தெரிகிறது அப்படின்னு பார்த்தார். இவர் நடந்தால் அவர் அப்படின்னு நகல்றது அந்த ஜோதி. சரி, இது ஏதோ சமிக்கை பண்ணுறது அப்படின்னு அதை தொடர்ந்துட்டே வரார். வர 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 ராத்திரி பூரா நடப்பாரான். அந்த ஜோதி தெரிஞ்சுட்டே இருக்குமா. அப்புறம் பகலில் மறைஞ்சிரும். திருப்பி ராத்திரி வரைக்கும் காத்துன்னு இருப்பார். அஸ்தமனம் ஆன உடனே தெரியும், திருப்பி வருவார். இப்படியே வந்து 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 கடைசியில் இங்கே வந்துருத்தான். இங்கே அவருடைய அவதார திவ்ய தேசமான திருக்கோளூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான ஆழ்வார் திருநகரியில் வந்து மறைஞ்சு போயிடுது. அப்படி அதுக்கப்புறம் இந்த ஜோதி தெரியலை. உடனே மதுரகவியாக இருந்தால் நம்ம ஊர் பக்கத்துலன்னா வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னார். ஏன்னா அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னே அங்கே வடக்க போனவர் இப்போ தான் வரார். அந்த ஊரே மாறி போயிருக்கு. அவளுடைய சொந்தக்காரா பந்துக்கள்லாம் இல்லை, அதவாள பரம்பரையெல்லாம் அங்கே இருக்குது. உடனே இங்கே வந்தார். வந்த உடனே இங்கே என்ன அதிசயம்னு கேட்டார். இங்கேயா ஒரு குழந்தை பிறந்தது நம்ம மகாராஜாவுக்கு, காரிமாறன் உரையினங்கின்னு அந்த சிற்றரசரவா நம்ம ராஜாவுக்கு குழந்தை பிறந்தது. அது பேசலை, கத்தலை, ஒன்றும் செய்யலை, ஜடமாக இருந்தது. கோவிலில் கொண்டு போய் போட்டா. பெருமாள் சந்நிதியில் விட்ட உடனே வேகமாக தவழ்ந்து போய் இந்த புளியம்பூந்தில் போய் உட்காந்துருத்தோம். அதுக்கப்புறம் யாரோடையும் பேசலை. 16 வருஷம் ஆச்சு அப்படின்னா. 16 வருஷமாக அந்த குழந்தை பொந்தில் உட்காந்துருக்கு, யாரோடையும் பேசலை. அதே அப்போது இதில் ஏதோ விஷயம் இருக்கேன்னு போனார். பெருமாளை சேவிச்சார், பிரதட்சிணமாக போனார். ஆழ்வார் திருப்புலிகிட்ட போய் நின்னார். அங்கே பொந்துல உட்காந்துருக்கார் ஆழ்வார் ஞானமுத்திரையோட. அவள் அம்மா அப்பா நித்தியம் வாரி தலைக்கு கொண்டையெல்லாம் போட்டு பூச்சூட்டி எல்லாம் பண்ணின்னு இருக்கா. அவர் அப்படியே இருக்கார், தியானத்தில் உட்காந்துருக்கார். எந்த சலனமும் கிடையாது. திருமேனி மாத்திரம் வளர்ந்துட்டே வருது. 16 வயசுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார். அப்போது இவர் போனார். போன உடனே யாரோடையும் இவர் பேசுகிறதில்லை அப்படின்னா. இவர் என்ன பண்ணினார், ஆழ்வாருக்கு தான் வந்திருக்கிறத சொல்லணும் இல்லையா, அதனால் ஒரு கல் எடுத்து அப்படி போட்டார். ஒத்துரு சத்தம் கேட்ட உடனே அப்படி திருக்கண் மலர்ந்து கடாட்சம் பண்ணினார். அது வரைக்கும் கண்ணே சிறக்கலை. மதுரகவியார் வந்த உடனே அவர் கடாட்சம் பண்ணினார். பண்ணின உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார். சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னார். இந்த ஜீவன் இந்த சரீரமான ஒரு அனித்தியமான வஸ்துவில் பிறக்கிறது. பிறந்தால் இது என்ன பண்ணும்னு கேட்டார். அத்தை தின்னு அங்கே முதல் வார்த்தை சொல்கிறார் ஆழ்வார். இவருக்கு தான் காத்துன்னு இருக்கார். அவர் வந்தவா வந்தால் தான் பேசுகிறவா பேசுவா. வளவளான்னு பேசினா பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட என்ன பேசணுமோ அதான் பேசணும். கண்ணா பின்னான்னு பேசின்னு இருந்தோம்னா மதிப்பும் இருக்காது கடைசியில். அதுக்கு தான் மகான்கள்லாம் ரொம்ப பேச மாட்டான். சில பேர் என்ன பேசாமல் போகிறாருன்னு. அவர் பேசி உனக்கு என்ன போகிறது, நீ கேட்டால் என்ன பண்ணு கேட்ப, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, என் குழந்தைக்கு குழந்தை பிறக்கலை, இந்த அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடைக்கல, இதைத்தானே நீ கேட்ப. இல்லை வியாதிப்படுத்துறது ஏதோ ஒன்று சொல்லுவோம், அவ்வளோதானே. இதெல்லாம் அனித்தியம். அனித்தியத்துக்கு மகான்கள் பேசுவாளா, அதுக்கு பேசுகிறவா தனியாக இருக்கா. அவள் அவளவளான்னு பேசிகிட்டே இருப்பா, அவள்கிட்ட போய் கேட்டுக்கலாம். ஆனால் மகான்கள் எதுக்கு பேசுவான்னா பரத்வ நிர்ணயத்தை சொல்கிறது தான் வாயை திறப்பா. அதனால் ஆழ்வார் இவர் வர்ற வரைக்கும் காத்துன்னு இருந்தார். மதுரகவியார் வந்த உடனே திருவாய் மலர்ந்து சொல்கிறார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னார். இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் பிறந்தாச்சு அப்படின்னா இந்த அல்பமான இந்த சிறியது இருக்க சிற்றின்பங்களை அனுபவிச்சுண்டு இதுவே பெருசுன்னு நினச்சிண்டு ஜென்மானிமே வெதீதானி ஜென்மம் பல செய்து இங்கே வரும், பிறக்கும், இந்த சாதாரணத்தையே அனுபவிக்கும், இது பாப புண்ணியத்தை சேர்க்கும், திருப்பி போகும், மரணமடையும், திருப்பி பாப புண்ணியத்துக்கு திருப்பி வரும். இப்படி சுழற்சி வந்துட்டே தான்ப்பா இருக்கும். என்னால் இத்தை தின்னு இங்கே கிடக்கும் அப்படின்னார். இது ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே பரமார்த்தம் சொல்கிறார். இன்னொன்று சிறியது அப்படின்னாக்கா ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் ரெண்டு இருக்கு இல்லையா. இந்த சித்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால்னா இந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள ஒரு அந்தர்யாமி. இப்போ இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஜீவன்
ஜீவனுக்கு மதிப்பு ஏது அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற எம்பெருமான். அவன் இல்லைன்னா மதிப்பு கிடையாது, ஜீவனுக்கு மதிப்பு கிடையாது. இப்போ இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறதுனால நாமெல்லாம் சுவாமி சுவாமின்னு கூப்பிட்றோம். இது போயிடுத்துன்னா அதுன்றோம். அவரை அது அப்படி எப்போ தூக்க போகிறேன்னா கேட்போம் இல்லையா? அவ்வளோ நாள் நடமாடின்னு இருந்த இந்த சரீரம் இல்லை உள்ளே இருக்கிற ஜீவன் பிரிஞ்ச உடனே இது மதிப்பு இல்லாமல் போயிடுறதே. அதே மாதிரி ஜீவனுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா ஜீவனுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால் இந்த ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமான். அதனால் இந்த ஜீவனுடைய அந்த சித்தத்துக்குள்ள சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் பரமாத்மா உள்ளே புகுந்துட்டான்னா என்ன ஆகும்னா அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்னா அந்த எம்பெருமானையே அனுபவிச்சுண்டு ஆழ்வாரை போல எல்லாம் பருகும் நீர் தின்னும் சோறு எல்லாம் சாப்பிட்றோம். போக்கிய போகங்களை தாரக போஷக போக்கியம்னார் எல்லாம் கண்ணனே. அதனால் சித்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் 2 அர்த்தம் சொன்னார். சாதாரணமாக இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் பிறந்தால் தன்னை அறியாத நிலையில் இதையே அனுபவித்து இங்கே இருக்கிற அல்ப விஷயங்களே பெருசாக நினச்சிண்டு புண்ணிய பாவங்களை சேர்த்து திருப்பி இங்கே பிறந்துட்டே இருக்கும். இது ஒரு அர்த்தம். ஜீவாத்மாவான நாம் நம்ம உணர்ந்து நாம் எம்பெருமானுடைய ஒரு திவிலை, எம்பெருமானுடைய ஒரு பாகம் நாமெல்லாம். இந்த ஜீவனுக்கு அடைக்கலம் யார்? பெருமாள். இந்த ஜீவனுக்குள்ளே பெருமாள் இருக்கார், பெருமாளே எல்லாத்துக்கும் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற தத்துவம். அதனால் 2 அர்த்தம் சொன்னார். சாமான்யமாக இருக்கிற ஜீவன்கள் இங்கேயே இதையே அனுபவித்து இங்கேயே பிறந்து சாகும் பிறக்கும். ஆனால் ஞானம் அடைந்ததான ஜீவன் என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற எம்பெருமானையே அனுபவித்து தானும் நித்தியசூரியாக பரமானந்த நிலையில் இருக்கும். அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும் அப்படின்னு ஆழ்வார் அங்கே அனுகிரகித்தார். அதுக்கு மேலே தான் திருவாய்மொழி பாட ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார். உடனே மதுரகவியார் எல்லாம் ஏடுபடுத்தினார். ஏடுபடுத்த ஒன்றுன்னா அப்படியே காத்துட்டே இருப்பார். எப்போ அவர் திடீர்னு தான் சொல்லுவார், கண்டினியூவாக சொல்ல மாட்டார். அப்படியே தியானத்தில் இருப்பார். அப்படியே அகலைகள் நிறைவுன்னு சொல்லுவார், கிடுன்னு எழுதுவார், அப்படியே நிறுத்திடுவார். திருப்பி அப்படியே தியானத்தில் இருப்பார், திருப்பி சொல்லுவார், அப்படியே எழுதுவார். ஆழ்வார் எப்போ சொல்ல போகிறார் காத்துன்னு இருப்பாரான். நான் ஒரு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், இது தீர்த்தம் சாப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் கால் வலிக்கு உட்காந்துக்கிறேன், சொன்னதே கிடையாது மதுரகவியார். அப்படி எழுதினாராம். அதுதான் சிஷ்ய லட்சணம். அப்படி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் 16, சுவாமியோட திருநக்ஷத்திரம் என்ன 100 சொச்சம். யாருக்கு? மதுரகவியாருக்கு. இப்போ அவருக்கு எவ்வளோ திருவயசு வித்தியாசம் பாருங்க. ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஞானத்துக்கு தான் மதிப்பு, வயசுக்கு மதிப்பு இல்லை. நான் பெரியவனாக்கும், வயசில் பெரியவனாக்கும்னா அதெல்லாம் அங்கே பெரியவன். விஷயத்தில் யார் பெரியவாளோ அவள் தான் சேவிக்கப்பட வேண்டியவா. விஷயம் யாருக்கு இல்லையோ அவள் அவளை சேவித்து தான் ஆகணும். அதனால் ஆச்சாரியன் குருவுக்கு ஞானந்தான் பிரதானமே வெளியே இந்த சரீரத்துக்கு ஏற்பட்ட வயது பிரதானம் இல்லை. அது நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் நமக்கு காமிச்சு கொடுத்ததான சம்பிரதாய விஷயம். அப்படி ஏடுபடுத்தினார். ஏடுபடுத்தி ஆழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தருளினதுக்கப்புறமும் என்ன பண்ணினார்னா பாவின் நின் இசை பாடி திரிவனே அப்படின்னு சொன்னார் இல்லையா. சடகோபனுடைய ஆழ்வார் இருந்தார், அனுபவித்தார். ஆழ்வார் பரமபதத்துக்கு போனதுக்கப்புறம் நானும் வரேன் அப்படின்னார். அதெல்லாம் கூடாது. உமக்கு பெருமாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்க சொல்கிறாரோ இருந்தாகணும். அதனால் நீர் இங்கே இருந்துட்டு அப்புறம் வரலான்னு அவர் எழுந்தருளிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம ஆழ்வாருடைய திருவாய்மொழி எடுத்து எல்லா தேசத்துக்கும் சஞ்சாரம் பண்ணி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு ஆழ்வாருடைய திருவாய்மொழியை ஸ்தாபிதம் பண்ணினார். அப்புறம் அவரும் சோதிக்கு எழுந்தருளினார்னு ஆழ்வாருடைய சரித்திரம். மிற்ற சரித்திரங்கள் நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.